பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்கனினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் தன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாமயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொருபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே இங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடைய பதுமவாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தென்று அலைவாரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை இணையாட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. கைவல்ய நவநீதம் 2 பகுதிகளாக இருக்கின்றது. தத்துவ விளக்கப்படலம், சந்தேகம் தெளிதல் படலம். இப்பொழுது முதல் பகுதியாக இருக்கக்கூடிய தத்துவ விளக்கப்படலத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நாம் பார்த்து வருகின்றோம். கடந்த வகுப்பிலே நாம் 72, 73, 74, 75 வரைக்குள்ள பாடல்களை பார்த்தோம். என்று அதை பற்றி ஒரு சிறிய முன்னோட்டத்தை பார்த்து அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பாடல்களுக்கான விளக்கம் செல்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லட்சணம் சார்ந்து உங்க அனைவருக்கும் என்னென்ன லட்சணம் அப்படிங்கிறதையும் நான் எழுதி அனுப்ப சொல்லியிருந்தேன். தெரிந்தவர்கள் ஒரு சில பேர் அதை அனுப்பிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அதையும் படிச்சேன். நான் எல்லாத்துடைய இதையும் நான் பார்த்தேன். அதையும் நாம் அதுல இருக்கக்கூடிய விளக்கத்தையும் பார்ப்போம். முதல்ல அந்த பாடலை படித்து விடுகின்றேன். கங்கையில் கோசம் என்றும் கருப்பு சேப்பு ஓடுது என்றும் தங்கிய சோயம் தேவதத்தன் என்றும் சொல்லுவார்கள். இங்கு உதாரணங்களாக்கி இந்த 3 உரைகளாலோ துங்கநூல் விரோதமான சொல் எல்லாம் பொருளாம் தானே அப்படிங்கிற பாடல் 73வது 72வது பாடல் நாம் பார்த்திருந்தோம். அதுலதான் 3 விதமான லட்சணங்களை பற்றி சொல்லியிருந்தார்கள். என்ன லட்சணம்? விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம் என்று. அதாவது சாஸ்திரங்களிலாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைகளாக இருக்கட்டும், பல சொற்களை நாம் பயன்படுத்தி வருகின்றோம். பதங்கள் என்றால் சொற்கள். பல பதங்களை பயன்படுத்தி வருகின்றோம். சில நேரங்களில் அர்த்தம் நமக்கு புரியாமல் போகலாம், தெரியாமல் இருக்கலாம், அல்லது சரியான அர்த்தத்தை நம்மால் எடுத்துக்கொள்ளாமலும் போகலாம். அப்பொழுது பதங்களில் சொற்கள் வேறு எவ்வாறு இருப்பினும் அதை சரியான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்காக 3 விதமான முறைகளிலே நாம் சரியான அர்த்தங்களை பொருள்படுத்திக் கொள்ள முடியும் என்று நம்மளுடைய வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசக பொருளாம். வாக்கியார்த்தத்திற்கு பல வாக்கியங்கள் இருக்கும். ஆனால் அந்த வாக்கியங்கள் எதை குறிக்கின்றன, அதனுடைய லட்சியார்த்தம் வேறு மாதிரியும் இருக்கும். சோ அந்த சொற்கள் எதை குறிக்கின்றன என்று பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த 3 லட்சணம். அதுல விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம் என்று தெளிவாக பார்த்தோம். அதற்கு உதாரணம் என்ன சொல்லியிருந்தாரு? கங்கையில் கோசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்கை கரையிலே கிராமம் இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு பத அர்த்தத்தை தான் அது கொடுக்க வேண்டும். ஆனால் சொல் எதுவாக இருக்கின்றது? கங்கையில் கோசம். கங்கை என்பது பிரவாகம், நதி, ஓடிக்கொண்டே இருப்பது. அப்ப ஓடிக்கொண்டே இருப்பதில் குடிசைகளோ கிராமமோ இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. கோசம் என்றால் கிராமம் அல்லது குடிசை ஒன்றாக இருப்பது. அப்ப
கங்கையில் இருக்க முடியாது. கங்கை ஒட்டியுள்ள கங்கைக்கு இருபுறமாக இருக்கக்கூடிய கரைகளிலே கிராமங்கள் இருக்கலாம் என்று பொருளை குறிக்கின்றன. அதனால் இதில் கங்கையில் கோசம் என்பதை விட்டு கரையில் கிராமங்கள் இருக்கின்றன என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதை தான் நாம் கடந்த முறை பார்த்தோம். இதில் விட்ட லட்சணம் என்பது ஏதோ ஒரு பதத்தை நாம் விட்டு விட்டோம். கங்கை என்ற அந்த பதத்தை விட்டு கரையில் கிராமங்கள் இருக்கின்றன என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். இதுக்குத்தான் விட்ட லட்சணம் என்று பொருள் அர்த்தம். அப்ப இந்த விட்ட லட்சணம் அப்படிங்கிறதுக்கு பல பேர் அதற்கான ஒரு உதாரணங்கள் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். சோ மற்றவங்களுக்கும் அது சரியா தவறா என்று உங்களுடைய மனதிலே நீங்க ஆராய்ச்சி செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். இப்ப விட்ட லட்சணத்துக்கு மேஜையில் சாப்பாடு உள்ளது அப்படின்னு ஒரு இது நம்ம மக்கள் அனுப்பிச்சிருக்காங்க. மேஜையில் சாப்பாடு உள்ளது அப்படின்னா மேஜை மேல சாப்பாடு இருக்க முடியாது, பாத்திரத்திலே சாப்பாடு இருக்கின்றது அப்படிங்கிற அர்த்தத்தை தான் மேஜை என்பதை விட்டு நாம் பாத்திரங்களிலே, அது என்ன மண் பாத்திரமோ எந்த பாத்திரமோ ஒரு பாத்திரங்களிலே சாப்பாடு இருக்கிறது என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் ஒரு விதத்தில் கரெக்ட் தான். அதே போல இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்கப்பட்டது என்றால், டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் அப்படின்னு ஒரு உதாரணம் ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கட்சி, அது ஒரு பெயர். அந்த இரண்டு பெயரும் கழகத்தினுடைய தலைப்பு. இது இரண்டும் போட்டி போட முடியாது. அப்போ அதை சார்ந்த ஒரு உதாரணம், சரியான பொருள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? கட்சிக்காரர்கள், அதுல மெம்பரா இருக்கக்கூடியவர்கள் ஒரு தேர்தலிலே போட்டியிடுவதற்கான அதுதான் சரியான பொருளாக இருக்க முடியும். அப்ப இங்க கட்சி என்ற வாக்கிய பொருளை விட்டு அதனோடு சம்பந்தப்பட்ட தலைவர்களையோ அல்லது அதுல இருக்கக்கூடிய மெம்பர்களையோ நாம் என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாங்க. இது கண்டிப்பாக ஒரு விதத்துல கரெக்ட் தான். இன்னொரு இடத்துல இன்னொருத்தங்க சொல்லியிருந்தது விட்ட லட்சணத்துக்கு ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த ஜீவன் முக்தன் அப்படிங்கிற அந்த வார்த்தை விட்ட லட்சணத்துல வருதா வரலையா? இது உங்களுக்கான கேள்வி. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஜீவன் முக்தன் என்ற வார்த்தை விட்ட லட்சணமா விடாத எந்த லட்சணத்துல வருது? அது சரியா அல்லது சரியாக பொருள்படுகிறதா இல்லையா? யாருக்கு தெரியலையா? யோசிங்க, யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்க. ஒன்னும் தவறு இல்லை, யோசிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் வரப்போறதில்லை. சோ அடுத்து நம்ம பார்ப்போம். இன்னொருத்தங்க அனுப்பிச்சதுல ரோட்டு மேல வீடு அப்படின்ற ஒரு உதாரணம். இது 2-3 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. ரோட்டு மேல வீடு அப்படிங்கும் போது எப்படி கங்கையில் கிராமம் இருக்க முடியாதோ, ரோட்டின் மேலே வீடு இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்ப நம்ம பழக்கத்துல ரோட்டு மேல வீடு இருக்குங்க, ரோட்டு மேல கடை இருக்குங்க அப்படின்னு நம்ம சொல்வது உண்டு. ரோட்டு கடை, இந்த ரோட்டிலேயே தான் கோயில் இருக்குங்க அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இந்த கோயிலோ அல்லது வீடோ அது கடையோ இது போன்ற விஷயங்கள் ரோட்டின் மேலே இருக்க முடியாது. கங்கை கரையில் கிராமம் இருப்பது போல ரோட்டின் பக்கத்தில் இருக்கக்கூடிய, ரோட்டு ஓரமாக ரோட்டின் பகுதியில் கிராமம் கடைகள் இருக்க முடியும் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. சோ இது விட்ட லட்சணத்துக்கு உண்டான உதாரணமாக ஒரு சில பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் கரெக்டா தான் வருது. அது போல பார்க்கும் பொழுது இன்னும் வேறு சிலர் அனுப்பிச்சிருந்தாங்க. அதான் மெயின் ரோட்டில் வீடு அப்படிங்கும் போது ரோட்ல வீடு இருக்க முடியாது, பக்கத்துல மல்லிகை பூ இட்லி அப்படின்னு ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க. தும்பை பூ வேஷ்டி, இதெல்லாம் மல்லிகை பூ இட்லி அப்படின்னா மல்லிகை பூ வேற இட்லி வேற. அப்ப மல்லிகை பூன்ற அந்த அர்த்தம் இட்லிக்கு ஒத்து வராது, வாக்கியார்த்தப்படி ஒத்து வராது. அப்ப அந்த மல்லிகை பூ எதை கொடுக்குது? மிருதுவான அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. மல்லிகைப்பூ என்றதை விட்டு மிருதுவான இட்லி அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. இதுவும் எடுத்துக்கொள்ள முடியும், அது தவறு என்று சொல்ல முடியாது. இந்த அர்த்தமும் நம்மளால அதை எடுத்துக்கொள்ள முடியும். அது போல மனசுக்குள் மத்தாப்பு அப்படின்னு ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க.
மனசுக்குள்ள எப்படி மத்தாப்பு இருக்க முடியும்? மனசுக்குள்ள மத்தாப்புனா ஒரு விதமான ஒரு மத்தாப்புங்கிறது என்னது? ஒரு நல்ல ஒரு உணர்வை குறிக்கிறது, ஒரு ஹாப்பியான ஒரு உணர்வை, ஏதாவது ஒரு இனிமையான உணர்வை அப்படி குறிக்கக்கூடிய ஒரு இது, சுக உணர்வை கொடுக்கக்கூடியது. இப்ப மனமானது சுகத்திலே இருக்கின்றது. மத்தாப்பு என்பதை விட்டு அதற்கு சம்பந்தமான வேறொரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்கின்றோம். சோ இதுவும் விட்டு லட்சணத்துக்கு இது மாதிரியான ஒரு உதாரணங்கள் கொடுத்திருந்தாங்க. அன்னை ஓர் ஆலயம், இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தெரிந்தவைகளை எழுதி அனுப்பியிருந்தீர்கள். எல்லாத்தையும் எல்லாரும் அனுப்பிச்சதையும் படிச்சேன் நான். ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக இருந்தது, ஒரு சில விஷயங்கள் சில தவறுகளும் இருந்தன. அதை நான் அப்புறமேட்டு அவங்களுக்கு நான் நோட் டவுன் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து விடாத லட்சணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அர்த்தம்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியத்தினுடைய பதத்தை விடாமல் அந்த பதத்தோடு சேர்ந்து பட்டு அதுக்கு பொருள்படாமல் இருக்கும் பொழுது அந்த பதத்தோடு சேர்ந்து வேறொரு வார்த்தைகளை சேர்த்து கொள்ளும் போது சரியான பதத்தை சரியான அர்த்தத்தை கொடுக்கின்றன. அதுதான் விடாத லட்சணம். இப்ப அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டது பெருசு சின்னது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பெருசு என்றால் வீட்டில் பெரிய பையன், பெருசு சின்னது, பெருசு டாக்டர், சின்னது இன்ஜினியரு அப்படின்னு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. பெரிய மகன் டாக்டர், சின்ன மகன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஒருத்தங்க கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 19 திறக்குது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. 19 திறக்குதுன்னா 19ங்கிறது ஒரு நம்பர், அது திறக்க முடியாது. அப்ப 19ஆம் தேதி பள்ளிக்கூடமோ அல்லது ஏதாவது ஒரு ஆபீஸோ வாட்எவர் இட் இஸ் ஒரு அர்த்தம். அப்ப 19ஆம் தேதியை குறிக்கிறது, பள்ளியானது 19ஆம் தேதி திறக்கிறது அப்படிங்கிற இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல் காலையில் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு பதத்தை பயன்படுத்தினாங்க. மார்னிங் ஐ வில் சென்ட் அப்படிங்கிறது காலையில் அனுப்புகிறேன்னா எதை அனுப்புறது? காலையில இப்ப ஏதோ ஒண்ணு அங்க மிஸ் ஆகுது. அப்ப அந்த விட்ட பொருளை நாம் சேர்த்து கொள்ளும் போது காலையில் நான் பைக்கை அனுப்புறேன், அல்லது காலையில நான் கார் அனுப்புறேன், காலையில நான் டாக்ஸி அனுப்புறேன், ஏதாவது நாம் அந்த வாக்கியத்தோடு தொடர்புடைய அந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாம். சோ இந்த மாதிரி விடாத லட்சணத்திற்கும் அதற்கான உதாரணங்களையும் சில பேர் நல்ல அருமையா அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் பாராட்டத்தக்கது. அதுல விடாத லட்சணத்துல ஒருத்தங்க பச்சை கருப்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருந்தாங்க. வெறும் ஒரே ஒரு பதம் தான் பச்சை கருப்பு அப்படிங்கிறது விடாத லட்சணத்துக்குள்ள வராது. பச்சையோடு சேர்ந்து இன்னொரு பதமும் அதுல சேர்ந்து இருக்கணும். அப்பதான் அதை மீனிங் எடுத்துக்க முடியும். ஸோ பச்சை திராட்சை என்ன எடுத்திருக்காங்க? பச்சை திராட்சை சமையலறையில் இருக்கிறது, கருப்பு திராட்சை மேஜையில் இருக்கிறது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க விளக்கம். பட் இந்த பச்சை கருப்பு அப்படிங்கிறது சரியான ஒரு விடாத லட்சணத்துக்கு உண்டான பொருளாக இருக்க முடியாது. ஸோ அது போல சில கரெக்ஷன்ஸ் சில பேர் அனுப்பிச்சதுல இருக்கு. பட் எனிவே ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சரியாதான் அதை அனுப்பிச்சிருந்தீங்க. ஏன்னா இது ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி தான். அதற்கடுத்து விட்டு விடாத லட்சணம் அப்படின்னு வரும்பொழுது, விட்டு விடாத லட்சணம் அப்படிங்கிறது மூன்றாவது நம்ம பார்த்தது. வாக்கியார்த்தத்தில் அர்த்தம் செய்து கொள்வதற்கு விரோதமாக தோன்றுகின்ற பாகத்தை விட்டுவிட்டு விரோதம் இல்லாத மற்ற பாகத்தை பொருள் கொள்வது விட்டு விடாத லட்சணமாகும். இதற்கு உதாரணம் அடுத்த செயலில் பார்க்கலாம் என்று நமது கைவல்ய நவநீதத்துல அதற்கு அடுத்த பாடல் பண்ணிய சோயம் என்னும் பதங்களின் வாக்கியார்த்தம் அந்நிய தேச காலம் அவன் இவன் என்பன எல்லாம் சொன்ன இவ்விரோதம் விட்டு தொடர் இலக்கியம் விடாமல் உன்னிடில் தேவதத்தன் ஒருவனே வெளியை காட்டும், வெளியாக்க காட்டும் அப்படிங்கிற அந்த பாடல் மூலியமாக விட்டு விடாத லட்சணத்துக்கு உண்டான அர்த்தத்தை கொடுத்திருந்தாரு. இப்ப அதுல நம்ம ஆட்கள் நிறைய அதற்கு தேவதத்தனுடைய உதாரணத்தை பார்த்தோம். இதான் நம்ம ஆட்கள் நல்ல அதை புரிந்து நிறைய விஷயங்கள் கரெக்டா அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடுதான் இந்த வீடு அப்படின்னு ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அப்ப நம்மளுடைய சிறு வயதுல நாம ஒரு வீட்டை பார்த்திருப்போம் ஒரு இடத்துல. அன்றைக்கு அது சிறியதாக இருந்திருக்கலாம். இன்று பல வருடங்கள் கழித்து அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது அந்த வீடு இடிக்கப்பட்டு வேறு மாதிரியாக கட்டப்பட்டிருக்கலாம், அல்லது அது ஆல்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கலாம். அப்ப அந்த இடத்தில் இருந்த அதே வீடுதான் அந்த வீடுதான் இந்த வீடு அப்படிங்கும் போது
அதனுடைய தோற்றம், அப்பியரன்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. அதனால அதனுடைய இடமானது, அதனுடைய லொகேஷன் ஆனது மாறல, அவருடைய தோற்றம் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுவும் கரெக்ட் தான். அந்த மாதிரி அந்த பாட்டு தான் இந்த பாட்டு, எல்லாருமே அந்த இந்த அப்படிங்கிற அந்த உதாரணத்தை வச்சு நிறைய விளக்கங்கள் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருந்தது. அன்பே சிவம் அப்படின்னு ஒருத்தங்க அனுப்பிச்சிருந்தாங்க, அதுவும் ஒன்றுதான். குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற ஒண்ணு. குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஆக முடியாது. அதாவது வாக்கியார்த்தத்தின் படித்து பார்க்கும் பொழுது குழந்தையும் தெய்வமும் எப்படி ஒன்றாக இருக்க முடியும்? சின்ன குழந்தை, தெய்வம் என்பது வேற ஒரு வார்த்தை. ஆனா குழந்தையும் தெய்வத்திற்கும் ஏதோ ஒன்று தொடர்பு இருக்கின்றது. அதனுடைய வாக்கியார்த்தத்தை விட்டு உணர்விலே அது குழந்தை ஒரு எப்பொழுதும் ஒரு ஆனந்தத்திலே இருந்து கொண்டே இருக்கின்றது. கடவுளானவர் எப்பொழுதும் ஆனந்தத்திலே இருப்பார். குழந்தையானது எப்பொழுதும் முகம் சிரித்து கொண்டே இருக்கும். இறைவனானவன் எப்பொழுதும் சுக உணர்விலே ஆனந்த உணர்விலே இருப்பார் அப்படிங்கிற உள்ளார்ந்த அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள முடியும். அதே போல அன்பே சிவம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தியிருந்தாங்க. அதுவும் ஒரு நல்ல உதாரணம் தான். அன்பே சிவம். அன்பு என்றால் இயல்பாக நாம் நினைத்துக் கொள்வோம் பாசம், ஒருத்தர் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு விருப்பு. இதெல்லாம் அன்புக்கு பல உதாரணங்கள் தரலாம். சிவம் அப்படிங்கிறதுக்கு இறைவனை குறிக்கின்றது, அல்லது சிவம் என்படுகிறது காஸ்லெஸ் ஆஸ்பீசியஸ்னஸ், அதாவது காரணம் இல்லாத மங்களத்தன்மை அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப இந்த அன்பே சிவம்ங்கிற இந்த வார்த்தைக்கு ஆழமான லட்சியார்த்தத்தை எடுத்து சொல்லும் பொழுது உணர்விலாலே அனைவரும் சிவமாக இருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையும் எடுத்துக்கொள்ளும். அந்த உதாரணமும் நல்ல ஒரு உதாரணம் தான். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிற உதாரணமும் அன்பே சிவம் அப்படிங்கிற உதாரணமும் நம்ம ஆல்மோஸ்ட் இந்த தத்துவமசி அப்படின்னு எதை குறிக்கிறோமோ அந்த லட்சியார்த்தத்திற்கு ஒரு விதமான நல்ல அர்த்தத்தை கொடுக்கும். அதே போல நிறைய பேர் அது எழுதியிருந்தாங்க. சிம்மோ மாணவக்கக, அப்புறம் கௌகு வாகிக்கக அப்படிங்கிற சில உதாரணங்களும் கொடுக்கப்பட்டது விட்டு விடாத லட்சணத்திற்கு. அதே மாதிரி பேனப்போடு, சுஷிலா குயில் போல, டி சுஷிலா குயில் போல நிறைய உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. கேஸ் வந்துருச்சு, ஆட்டோ வந்துருச்சு. இதெல்லாம் இப்ப இதெல்லாம் ஒவ்வொரு லட்சணத்துக்கு சொல்லும் பொழுது ஃபேனை போட முடியாது. அப்ப ஃபேனுங்கிற பதத்தை விட்டுட்டு சுவிட்சை நம்ம ஆன் பண்ணணும் அப்படிங்கறத அதற்கான மீறி. ஸோ அந்த போல சில லட்சணங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நான் எல்லாம் கலந்து சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் நிறைய பேர் எல்லாம் அனுப்பிச்சிருந்தீங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு என்னால படிக்க முடியல. மோட்டரை போடு, அப்புறம் ஊர் திரண்டு வந்தது அப்படின்னா ஊரே திரண்டு வர முடியாது, ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள்கள் தான் திரண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு இது அனுப்பிச்சிருந்தாங்க. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுது அப்படின்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாங்கிற கண்டம் விளையாட முடியாது, விளையாட்டு வீரர்கள் தான் விளையாட முடியும் அப்படிங்கறத ஒருத்தவங்க நினைச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய அர்த்தங்கள் அதுல சொல்லப்பட்டிருந்தது. இப்ப சிம்மோ மாணவக்காக அப்படின்னா சிங்கத்தை போல மாணவன் அப்படின்றத அர்த்தம் வராது. சிங்கம் என்ற அந்த மிருகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குணத்தை இந்த மாணவனிடமும் ஏதோ ஒரு குணமானது ஒன்றாக இருந்திருக்க வேண்டும். அப்ப அந்த குணம்தான் நாம் அதற்கான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அது வாக்கியார்த்தமான இந்த சிம்மம் மாணவன் அப்படிங்கிற இந்த வாக்கியார்த்தத்தை விட்டுவிட்டு அதற்கான லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லப்படுது. அதுபோல நிறைய உதாரணங்கள் இந்த மாதிரி இருக்குது. அந்த வீடு தான் இந்த வீடு, அந்த கடை தான் இந்த கடை, அந்த மனிதன் தான் இந்த மனிதன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எழுதி அனுப்பப்பட்டிருந்தது. இதுல ஒரு விஷயம் எனக்கு என்ன நல்லா புரிஞ்சதுன்னா, இந்த லட்சணத்தை பத்தி ஓரளவுக்காச்சும் எல்லாருக்குமே ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் இது ட்ரை பண்ணி இதுக்கான இத எழுதி அனுப்பிச்சதுல இருந்து புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நாம எதற்கு இந்த லட்சணத்தை பார்க்கிறோம் என்றால், தத்துவமசி என்ற மகா வாக்கியத்திற்கு உண்டான அர்த்தமானது எவ்வாறு பொருள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், விட்டுவிடாத லட்சணத்தின் அடிப்படையில் தான் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப வாக்கியார்த்தத்தின்படி தத்துவமசி அப்படின்னா, தத் என்றால் ஈஸ்வரன், துவம் என்றால் ஜீவன், அசி என்றால்
ஒன்றாக ஐக்கியமாக இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப ஜீவனும் ஈஸ்வரனும் ஐக்கியம் என்பது வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் பொருளானது சரியாக வராது. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிறது வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில என்ன ஆகாது, குழந்தையும் தெய்வமும் ஒன்னா இருக்க முடியாது. அன்புதான் சிவம் அப்படிங்கிறதும் ஒன்னாக இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குல்ல. அது போல இங்க தத்துவம் துவமும் ஒன்றாக இருக்கின்றது, ஒன்றே அப்படிங்கிறது அர்த்தம். நீயும் கடவுளாக இருக்கிறாய் அப்படிங்கிறது அதோட அர்த்தமானது பொருள்படாது. அப்ப இந்த இடத்துல நாம் எதை விட்டுவிட்டு எதை விடாமல் பிடித்துக் கொள்கிறோம் என்றால், வாக்கியத்திற்கான அர்த்தத்தை விட்டுவிட்டு அதற்கான லட்சியமான அர்த்தமை எடுத்துக்கொள்கின்றோம். தத்து என்று சொல்லப்படுவதற்கான லட்சியார்த்தமானது பிரம்மம். அதே தொம் என்று சொல்லப்படுகின்ற வாக்கிய அந்த பதத்திற்கு உண்டான லட்சியார்த்தமானது சாட்சி. அப்ப பிரம்மமும் சாட்சியும் ஒன்றே. நீ பிரம்மமாக இருக்கின்றாய், நீ அதுவாக இருக்கின்றாய் என்பதுதான் தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய பொருள். இப்ப நீ எதுவாக இருக்கின்றாய், அது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பிரம்மத்தை குறிக்கின்றன. அததான் நம்ம அதற்கு அடுத்த பாடல்களில பார்த்திருந்தோம். தத்துவம் என்னும் பதங்கள் பிரம்மமாய் சாட்சியாய் ஆன வத்துவை விடாமல் வேத வாக்கியார்த்தத்தை விட்டு நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிபத ஐக்கியம் காட்டும். விட்டுவிடாத லட்சணத்தின் அடிப்படையில் நாம் தத்துவமசி என்ற மகா வாக்கியத்திற்கு பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதாரணமான வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஜீவனுக்கும் சிவனுக்கும் ஏகப்பட்ட பேதங்கள் இருக்கின்றன. ஜீவனானவன் அறிவு குறைவானவன், உடலிலே ஒரு லிமிட் உரியது அவனுக்கு. மனம் உடல் அப்படின்ற ஒரு லிமிட்டடுக்குள்ள அவன் வாழக்கூடியவன். அவன் அனைத்தையும் அறிந்தவன் அல்ல, அவனை மட்டுமே அறிந்தவன். அவனையும் முழுமையாக அறிந்திருக்கிறானால் என்றால் அதுவும் கேள்வி பதில்தான். ஆனால் இறைவனோ அனைத்தும் அறிந்தவர், சர்வ வியாபி, சர்வ ஞானி. அவரால் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் எப்படி என்றாலும் உடலை எடுத்துக்கொள்ள முடியும், உடலை எடுக்காமல் இருக்க முடியும். அனைத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர், அனைத்தையும் படைத்தவர். ஆனால் நாமோ படைக்கப்பட்டவர். வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் இந்த பேதங்கள், இந்த விரோதங்கள் நிறைய இருப்பதினால் நாம எது பேதம் இல்லாமல் இருக்கின்றது, எது இரண்டிலும் ஒன்றாக இருக்கின்றது என்று விட்டுவிடாத லட்சணத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது சாட்சி உணர்வும் பிரம்மமும் இரண்டும் ஒன்றே அப்படிங்கிறது இருக்கு. மற்ற அனைத்தும் விரோதமா இருக்கு. இதை தவிர மற்ற அனைத்தும் விரோதமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அந்த தேவதத்தன் அப்படிங்கிற உதாரணத்துல என்ன பார்த்தோம்? சோயம் தேவதத்தன். அதை பிரித்தோம் என்றால் என்னது? சகம் அயம் தேவதத்தன். அதாவது அவன் இவன், அது அந்த தேவதத்தன் தான் இந்த தேவதத்தன். அப்ப தேவதத்தன் என்பவர் யாரு? காசியிலே எங்கேயோ ஒரு இடத்திலே நான் பல வருடங்களுக்கு முன்பு பார்த்த அந்த நபர். அப்பொழுது அவர் வேறு மாதிரியான தோற்றத்தில் இருந்தார், வேறு தொழிலை செய்து கொண்டிருந்தார், வேற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் பல வருடங்கள் கழித்து ராமேஸ்வரத்திலே பார்க்கும் பொழுது அவர் ஒரு சன்னியாசியாக அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அப்பொழுது இருந்த தோற்றத்திற்கும் இப்பொழுது இருக்க தோற்றத்திற்கும் வேறுபாடு இருக்கின்றது. அப்பொழுது வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இப்பொழுது இருக்கிற அனைத்தும் வேறுபாடுகளிலே இருக்கின்றன. ஆனால் அதே நபர் தான் இதே நபர். அந்த நபர், அந்த மனிதன் மட்டும் அவனேதான் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை தவிர மற்ற அனைத்துமே வேற்றுமைகளுக்குள் இருக்கின்றன. நம்ம பழக்கத்துல இந்த லட்சணத்தின் மூலியமாக நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில பொருள் எடுத்துக்கொள்வது உண்டு. அதே மாதிரிதான் இந்த தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்திற்கு நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுது நீங்க யாருக்கிட்ட நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஞானம் சார்ந்து பேசும்பொழுது இந்த தத்துவமசியை பற்றி நீங்க ஆழமா விசாரணை ஒண்ணும் பண்ணாதீங்க. இதுதான் நான் சொல்றது. இது சார்ந்து இது இந்த மாதிரி கேட்கிறவங்க கிட்ட நீங்க வாதம் பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம். மத்தவங்க கிட்ட பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவர்கள் வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் பொருளை புரிந்து வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு வாக்கியார்த்தமா லட்சியார்த்தத்தை பத்தியோ ஒரு ஆழமான ஒரு புரிதலோ படிப்போ இருந்திருக்காது. அல்லது
அவர்களுடைய விருப்பமே வந்து வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்வார்கள். அப்ப அவங்க கிட்ட போய் இல்ல பிரம்மமும் சாட்சி தான் ஒண்ணு, எங்க ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு, எங்க குருநாதர் சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காருன்னா பல பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு முழுமையாக புரியாதவர்கள் அப்படி சொல்லுவார்கள். அதனால இது வந்து எங்கும் வாதம் செய்வதற்கான ஒரு அறிவு கிடையாது. நமக்குள்ளே உள்ளே சென்று நமக்குள்ள இருக்கக்கூடிய பேதமான இந்த உபாதிகளை எல்லாம் விட்டு நான் அதுவாக இருக்கிறேன் என்ற அந்த ஐக்கிய பதத்திலே நாம் கரைவதற்கு உண்டான நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு அறிவு. சோ இங்க என்ன சொல்றாரு, நித்தமும் அது நீயாகும் நீ அதுவாகும் என்னும் அர்த்தமும் அகண்டம் என்றே அசிப்பத ஐக்கியம் காட்டும். அப்ப நீ பிரம்மமாக இருக்கிறாய், அது நான் பிரம்மமாக இருக்கின்றேன், பிரம்மமே நானாக இருக்கின்றேன். இந்த இரண்டுமே வந்து ஒரே அர்த்தத்தை குறிக்கின்றன. அதுதான் பிரம்மமே நீயாகும் நீயே பிரம்மமாகும் என்னும் அசிப்பதமும் பிரம்மம் ஏகமே என்ற ஐக்கியத்தை விளக்கும். அப்படிங்கிற இந்த பாடலெல்லாம் போன வாரமே நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்த பாடல் 75வது பாடல்ல பார்க்கும் பொழுது, கடல் நீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே, குடவானும் பெரியவானும் கூடி ஒன்று ஆம் எப்போதும், இடமான பிரம்மம் சாட்சி இரண்டும் எப்போதும், ஏகம் திடமாக ஸ்வ அனுபூதி சிவோகம் என்று இருந்திடாயே. அதாவது தத்துவமசி மகா வாக்கியத்திற்கான கடைசி பாடல். அதாவது இந்த கைவல்ய நவநீதத்துல தத்துவ விளக்கப்படத்துல கடந்த 10 பாடல்களாக தத்துவமசி மகா வாக்கியத்தை விளக்கிட்டு வந்தவர் இந்த பாடலோட இந்த முழுமையா இதோட விளக்கத்தை சொல்லி முடிக்கின்றார். இதற்கான அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன்பு முதல் வரி இருக்குல்ல, முதல் வரி வேறொரு அர்த்தத்தையும் இரண்டாவது வரி வேறொரு அர்த்தத்தையும் குறிக்கின்றன. இது ரெண்டையும் நீங்க வந்து ஒன்றோடு ஒன்று சேர்த்தி படித்தீர்கள் என்றால் பொருள் புரிபடாது. முதல் வரிக்கு வந்து உபாதி திருஷ்டி, இரண்டாவது வரிக்கு வந்து சொரூப திருஷ்டி. அந்த உபாதி திருஷ்டியிலிருந்து பார்க்கணும், இரண்டாவது வரி வந்து சொரூபத்திலிருந்து பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் அதற்கான ஒரு சரியான அர்த்தம் விளங்கும். இப்ப முதல் வரிக்கான அர்த்தத்தை பார்ப்போம். கடல் நீரில் மேக நீரில் கண்டவான் இரண்டும் பொய்யே. கடல் நீர், கடல் அல்ல கடம், கடம் என்றால் பாத்திரம். அந்த மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நீர், அந்த நீரிலே பிரதிபலிக்கின்ற ஆகாசம். மேகம் இருக்கின்றது, மேகத்துக்குள்ளே நீர் இருக்கின்றது, நீர் இருப்பதினால்தான் மழையாக பொழிகின்றது. அப்ப அந்த மேகம் நீரிலும் அந்த ஆகாசம் பிரதிபலித்திருக்கும் அல்லவா, அந்த ஆகாசம். இந்த இரண்டு ஆகாசமும் கண்ட பார்க்கப்படுகின்ற இந்த இரண்டு ஆகாசமும், தோற்றத்தில் இருக்கின்ற இரண்டு ஆகாசமும் பொய்யே அப்படின்றது, இரண்டும் பொய், மித்தியை அப்படின்னு இங்க சொல்ல வராது. இப்ப இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வாக்கியம். இதை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் டீப்பா கேளுங்க. இப்ப இந்த கடம், அதுல வந்து தண்ணி இருக்குது, பாத்திரம் அதுல தண்ணி இருக்குது. பாத்திரம் மட்டுமே, வெறும் அந்த மண் பாத்திரம் மட்டுமே ஆகாசத்தை பிரதிபலிக்க முடியுமா? அது மண் பாத்திரமோ அல்லது எந்த பாத்திரமாக இருக்கட்டும், பாத்திரம் மட்டுமே ஆகாசத்தை அதில் பிரதிபலிக்க முடியுமா என்றால் முடியாது. நீர் இருக்கின்றது, நீரானது பிரதிபலிக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கின்றது. இப்ப நம்ம குடத்துல தண்ணியோ இல்ல வீட்டுல ஒரு பாத்திரத்துல இருக்க தண்ணியோ நீங்க எட்டி பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் அதுல வந்து என்ன தெரியும், உங்களுடைய நிழலோ உங்களுடைய முகமோ அதுல என்ன பண்ணும் தெரியும். காலையில சன்ரைஸ் ஆகுறத கடலுக்கு போனீங்கன்னா சூரியன் மேல உதிச்சிட்டு இருப்பாரு, ஆனா கடல்ல ஃபுல்லா அந்த சன்ரைஸோட பிரதிபிம்பம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீரானது பிரதிபிம்பிக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்கின்றது. ஆனால் கடமானது பிரதிபலிக்கின்றதா என்று பார்த்தால் கிடையாது. ஆனா கடமும் நீரும் சேர்ந்ததுதான் ஒரு அமைப்பு. இப்ப இந்த இடத்துல ஆச்சாரியர் நமக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னா, வான் என்றால் ஆகாசம். அந்த ஆகாசமானது நாம் கடத்திலே ஒரு பாத்திரத்திலே இருக்கக்கூடிய நீரிலே அந்த ஆகாசமானது வந்து பிரதிபலிக்கின்றது. நம்மளுடைய முகம் எப்படி பிரதிபலிக்குதோ, கண்ணாடியில எப்படி நம்ம ஃபேஸ் தெரிகிறது போல ஆகாசமானது இந்த நீரிலே பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிறார். இதுல எப்படி ஒரு சிறிய பாத்திரத்துல ஆகாசம் பிரதிபலிப்பது போல மேகமானது மிக பெரிதாக இருக்கும். அந்த மேகத்துல இருக்கக்கூடிய ஒரு நீர் இருக்கிறது என்று அனுமானம் செய்து கொள்ள வேண்டும். நீர் இருக்குதான்னா மேகத்தை பிரிச்சு பாத்தீங்கன்னா நீர் இருக்காது. ஆனா அதுல நீர் இருக்கக்கூடிய தன்மை இருக்கனாலதான் அதுல இருந்து மழை பெய்யுது.
அப்ப இந்த பெரிய மேகத்துல இந்த ஆகாசம் பிரதிபலிக்கிறதா என்றால் அதுல பிரதிபலிக்க முடியும். அப்ப அதுல என்ன பிரதிபலிப்போ அந்த ஆகாசம் அதுல பிரதிபலிக்கின்றது. இங்க கடத்தை ஜீவனாக நம்மையும், மேகத்தை ஈஸ்வரனாகவும் கருதுகின்றார் ஆச்சாரியார். அந்த ஓமையை, அந்த உதாரணத்தை இங்க கொடுக்கின்றார். இந்த பிரதிபலிப்பு கூடிய இந்த ஆகாசத்துக்கும் வெளியில ஒரு ஆகாசம்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆகாசம் தான் இதுல பிரதிபலிக்குது. இது ரெண்டும் ஒன்னா? இது அந்த ஆகாசத்தோட பிரதிபலிப்பு தானே தவிர உண்மையிலே ஆகாசமா என்றால் கிடையாது. கண்ணாடி இருக்கிறது, கண்ணாடியிலே நாம் சென்று முகத்தை பார்க்கின்றோம், நம் முகம்தான் அதை தெரிகின்றது. ஆனால் அந்த முகம்தான் நான் அப்படின்னா மீன்ஸ் அது பிரதிபலிப்பு தான் நான் என்று சொன்னால் அது என்னுடைய பிரதிபலிப்பதனை தவிர அதுவே நான் ஆக மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா அர்த்தம்? அதுல இருக்கக்கூடிய பிரதிபலிப்பு நானாக மாட்டேன். அதே மாதிரிதான் எங்க ஆச்சாரியர் என்ன சொல்றாரு, கடத்தில் நீர்ல பார்க்கப்படுகின்ற ஆகாசமும் மேகத்து நீர்ல பார்க்கப்படுகின்ற ஆகாசமும் பிரதிபலிப்பு தான், அதோட பிரதிபிம்பம் தான். ஆனா அது ரெண்டும் பொய் அப்படிங்கிற. இப்ப இந்த கடம் மேகம் என்பது உபாதி. உபாதின்னா என்ன? நம்மளுடைய காரண சரீரம், ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், காரண பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், சூட்சம பிரபஞ்சம், எதெல்லாம் ஆத்மாவுக்கு அந்நியதாக இருக்கின்றதோ அவை அனைத்தும் உபாதி அப்படின்னு நம்ம சொல்வது. இது எந்த ஒரு வஸ்து தனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பொருளிலே தன்னுடைய குணத்தை அதுல மேலே ஏற்றி பொருத்தி காட்டுகின்றதோ அதற்கு பேர் உபாதி என்று நாம் பார்த்தோம். உதாரணத்துக்கு என்ன பார்த்தோம்? ஸ்படிகமும் செம்பருத்தி பூவுங்கிற உதாரணத்தை பார்த்தோம். ஸ்படிகம் வெண்மையாகத்தான் இருக்கிறது, வெள்ளையாக கண்ணாடி போல இருக்கிறது. ஆனால் பக்கத்திலே செம்பருத்தி பூ வைக்கும் பொழுது செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறம் ஸ்படிகத்திலே ஊடுருவி அந்த ஸ்படிகம் பார்ப்பதற்கு சிவப்பாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் ஸ்படிகம் சிவப்பாக ஆகுவதில்லை. அது எப்பொழுதும் வெள்ளையாகத்தான், அது கண்ணாடி போலதான் இருந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப இந்த ஸ்படிகத்திற்கு இந்த செம்பருத்தி பூ உபாதி என்ற உதாரணத்தை நம்ம ஆரம்பத்துல பார்த்திருப்போம். இப்ப அதே போல இந்த கடம் இருக்குல்ல, கடத்துல தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியில தான் இந்த ஆகாசம் பிரதிபலிக்க முடியுமே தவிர இந்த கடத்திலே பிரதிபலிக்க முடியாது. ஆனா இந்த தண்ணீரும் கடமும் சேர்ந்ததுதான் ஒரு அமைப்பு. அதை தான் நம்மளுடைய சரீரம் என்று சொல்லுகின்றோம், அல்லது உபாதின்னு எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு சரீரம்னு எடுத்துக்கலாம், ஈஸ்வரனுக்கு இந்த பிரபஞ்சம்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு இந்த ஆகாசம் கடத்துல இருக்க நீர்ல பிரதிபலிக்கிற மாதிரி நமக்கு உள்ள எந்த வஸ்துல பிரதிபலிக்க முடியும்? நம்மளுடைய இந்திரியங்கள்ல பிரதிபலிக்க முடியாது, நம்மளுடைய சரீரத்துல பிரதிபலிக்க முடியாது. பாத்திரம் சரீரம்னு வச்சுக்கோங்களேன், சரீரத்துல இந்த ஆகாசம் பிரதிபலிப்பது போல இந்த பிரம்மம் பிரதிபலிக்க முடியாது. அப்ப புத்திங்கிற ஒரு வஸ்துலதான் இந்த சைத்தன்யமானது பிரதிபலிக்க முடியும். எப்படி தண்ணியில தான் அந்த ஆகாசம் பிரதிபலிப்பது போல இந்த புத்தியில தான் நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆத்மாங்கிற அந்த கூடஸ்தனானது சாட்சி உணர்வாக பிரதிபலிக்கின்றான். இதுதான் இதுல முக்கியமா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நாம் நம்மை பிரம்மமாக உணர்கிறோமா, நாம் நம்மை ஆத்மாவாக உணர்கிறோமா என்று பார்த்தோம் என்றால் கிடையாது. இப்ப நீங்க இந்த கடத்துக்குள்ள வந்துருங்க. குடம்னா என்னது? நம்ம உடம்புக்குள்ள வந்துருங்க. உடம்புக்குள்ள நாம நம்மளை சாட்சியான ஒரு ஆத்மாவாக உணர வேண்டும். ஐயம் சாட்சி சொரூபம். நம்மை சாட்சியாக நாம் உணர்வதில்லை. அப்ப நம்மை சாட்சியாக நாம் உணராத போது நம்மை வேறு ஒன்றாக உணர்வதற்கான எது நம்மை மறைக்கிறதோ அதற்கு பேர் தான் அஞ்ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டாவது, இது மறைக்கும் பொழுது நான் சாட்சி இல்லை என்று நீங்கள் நினைக்காத பொழுதே இந்த அகங்காரமானது உற்பத்தி ஆகிடும். நீங்க அந்த கடத்துல வானோட பிரதிபிம்பம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பிரதிபிம்பத்துக்கும் அந்த பிம்பத்துக்கும் வித்தியாசம் பெருசா இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று நினைத்தால், அந்த விருத்தி இருந்தால், பிரம்மமும் நான் பிரம்மத்தோடைய பிரதிபிம்பமான கூடஸ்தனாக இருக்கிறேன் என்றால் அப்சல்யூட் ரைட். ஆனா நம்ம கூடஸ்தனாவும் நம்ம என்ன பண்றதில்லை, உணர்வதில்லை.
நம்மை சரீரமாகவோ அல்லது வேறு வேறு விதமாகவோ நம்மை வந்து இந்த இந்திரியங்களை சார்ந்து நம்மை உணர்கின்றோம். அப்ப இந்த மாதிரி உணர்வதற்கு தான் வந்து என்னது அஞ்ஞானம் என்று சொல்லுகின்றோம். இத சொல்லிட்டு அடுத்த லைன்ல என்ன சொல்றாருன்னா, குடவானும் பெரியவானும் கூடி ஒன்று ஆம் எப்போதும். குடம் என்றால் ஒரு சிறிய பாத்திரம், குடத்தில் இருக்கக்கூடிய ஆகாசமும் பெரியவான் என்றால் மகாகாசம், வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் இரண்டும் ஒன்றே அப்படிங்கறத அடுத்த லைன்ல அடுத்த வாக்கியத்துல சொல்றார். இப்ப நம்ம இப்ப ரூம் நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் ஒன்றா வெவ்வேறா? ஒன்றுதான். வெளியில இருக்கிற ஆகாசம் தான் இங்கேயும் இருக்க முடியும், இங்க இருக்கிற ஆகாசம் தான் வெளியே இருக்க முடியும். ஆகாசம் வந்து அது எவ்வளவு பெரிய ஒரு பாத்திரத்துல அடக்கினாலும், பெரிய பெரிய வீட்டுக்குள்ள அடக்கினாலும், சுவர்களை வைத்து அடக்கினாலும் எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஆகாசம் தான். ஆகாசம் எங்கேயும் என்ன பண்ண போறது இல்ல, மாற போறது கிடையாது. அது போல சரீரத்தோடு இருந்தாலும் சரீரம் இல்லாமல் இருந்தாலும் இருப்பது ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது, அது பிரம்மம் மட்டும்தான். உபாதிகள் இருப்பதாக நம்மால் பார்க்கப்பட்டாலும் இருப்பது பிரம்மம் மட்டும்தான். உபாதிகளோடு சேர்ந்தும் உபாதிகள் அற்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலும் குடத்துல இருக்க ஆகாசங்கிறது உபாதிகளோடு நாம் பார்க்கப்படுகிறது. குடத்தில் இல்லாமல் இருப்பது வந்து வெளியில இருக்கக்கூடிய மகாகாசத்தை இங்கு குறிப்பிடுகிறார். நாம் சரீரத்துக்குள்ள இருந்தாலும் சரீரம் இல்லாமல் நம்ம பிரம்மஸ்வரூபமா இருந்தாலும் இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அது பிரம்மம் மட்டும்தான் இருக்க முடியும், அதை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு. பிரதிபிம்பம்னு நீ நினைச்சுக்கிட்டேனாலும் நீ இருக்கிறது ஒண்ணுதான். இப்ப பிரச்சனை எங்க தெரியுமா நமக்கு வருது? நம்மை நாம வந்து சரீரமா நம்ம உணர்றோம், நம்மை நாம வந்து சாட்சி உணர்வா நம்ம உணர்வது கிடையாது. துவைத்த விருத்தியில இருக்கிறோம், சாட்சி விருத்திக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அகண்டாகார விருத்தியான நாம் பிரம்மமாக இருக்கிறேன்ற அந்த விருத்திக்கு நம்ம வர முடியும். இப்ப இதனுடைய அர்த்தத்தை நீங்க படிச்சீங்கன்னா, கடஜலத்தில் தோன்றும் பிரதிபிம்ப ஆகாசமும் மேக ஜலத்தில் பிரதிபிம்பித்த தோன்றும் ஆகாசமும் மகாகாசமும் எப்போதும் பேதமின்றி ஒன்றே ஆகும். அதுபோல சர்வ வியாபகமான பிரம்மமும் சாட்சியும் ஆகிய இரண்டும் எப்போதும் ஒன்றே ஆகும். இந்த ஐக்கிய அனுபவம் திடமாகும் பொருட்டு பிரம்மமே நான், நானே பிரம்மம் என்ற அபியாசம் செய்து பிரம்ம அனுபவத்தில் நிலை பெற்று இருப்பாயாக. சாட்சின்ற ஒரு தனியா ஒன்றோ பிரம்மம் என்ற தனியா ஒன்றோ கிடையாது, இருக்கிறது ஒன்றுதான், அது நீதான், நீ பிரம்மமாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து சிவோகமாக நீ அபியாசித்து நீ அதுவாக மாறுவாயாக அப்படின்னு சீடனுக்கு இங்க உபதேசம் கொடுக்கிற. நான் அதுவாக இருக்கின்றேன். எதுவாக இருக்கின்றேன்? வார்த்தைகளால் விளக்க முடியாத மனம் வாக்கு காயத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சத்தியமாக நான் இருக்கின்றேன். அதைத்தான் பிரம்மம் என்று சொல்லுகின்றோம். பிரம்மமும் சாட்சியும் வேறல்ல, இரண்டும் ஒன்றுதான். அங்க கூட பேதம் வச்சுக்காத அப்படிங்கிறார். சாட்சி வேற பிரம்ம வேற நினைக்காத, ரெண்டும் ஒண்ணுதான். பிம்மம் அதனுடைய பிரதிபிம்பம், பிம்மமும் பிரதிபிம்பமும் ஒண்ணுதான். நான் என்னுடைய ரிஃப்ளெக்ஷனும் ஒண்ணுதான். அதுல கூட பேதத்தை ஏற்படுத்தி கொள்ளாதே, எல்லாம் ஒன்றுதான், இருப்பது ஒன்றுதான் என்பதை உணர்ந்து நீ சிவோகம் என்று இருந்திடாயே. திடமான சுபாவ அனுபூதி. நீ உட்கார்ந்து நீ என்னவா இருக்கிறங்கிற இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கான்டம்ப்ளேட் பண்ணு. நீ எதெல்லாம் நீ இல்லையோ அதெல்லாம் விட்டுடு. நீ விட்டுட்டு நீ வந்து அதுவாக இருக்கிறான்னு நீ உட்காந்து தியானம் பண்ணு. நீ உனக்குள்ள அதுக்கு அபியாசம் பண்ணு. உனக்குள்ள நீ நிதித்தியாசனம் பண்ணு. அந்த நிதித்தியாசனத்தோட முடிவுல நீ சிவோகம் அப்படின்னு நீ இருந்துருவ. நீ அப்படி இருந்தனா நீ அந்த உணர்வாக மாறிவிடுவாய் என்று இங்கே வந்து குருவானவர் வந்து சீடனுக்கு உபதேசம் பண்றார். இதுதான் அவருக்கு அல்டிமேட் உபதேசம், தத்துவமசி உபதேசம். அதை கேட்டு அடுத்த பாடல்ல வந்து இந்த சீடன் என்னவாக ஆகிறான் என்பதை அடுத்த பாடல்ல சொல்றார். தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச கோசமும் கடந்து பாலையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மம் எனும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். ரொம்ப அருமையான பாடல். அடுத்த 3 பாடல்களுமே வந்து
அந்த சீடன் நிர்விகல்ப சமாதியை சென்று அடைகிறான். அந்த நிர்விகல்ப சமாதியை பற்றி குறிப்பிடுகிறது, அவன் அடைகின்ற அனுபவத்தை குறிப்பிடுகிறது. இப்ப நீ பிரம்மமா இருக்கிறாய்னு ஒரு உபதேசத்தை கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அவன் உட்கார்ந்து நான் பிரம்மமா இருக்கிறேன் என்று அதுல ஆழ்ந்து கான்டம்ப்ளேட் பண்ணி விசாரம் பண்ணி அந்த வார்த்தைக்கான லட்சியார்த்தத்துக்கான அர்த்தத்தை உணரும் போது அவன் அதுவாக மாறி விடுகின்றான். நீ சிவோகம் ஆக இருந்து விடாய அப்படின்னு சொல்லி குரு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த சீடனானவன் அதையே உள்ளுக்குள்ள உள்வாங்கி அதற்கான லட்சியார்த்தத்தை உணர்ந்து அந்த லட்சியமாகவே மாறிவிடுகின்றான். அதுதான் இங்க சொல்லப்படுது. தஞ்சமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தஞ்சம் கேட்டு வந்த சீடன். இப்ப குருவிட்ட சீடன் எப்படி வந்தான்? உங்களுக்கு பொழுது போலன்னா எனக்கு தத்துவமசி மகா வாக்கியத்தை எடுத்து சொல்லுங்கன்னா சொல்லலாம். ஆரம்பத்துல நம்ம பாடல் படிச்சிருப்போம் பாத்தீங்களா? எப்படிப்பட்ட பாடல்கள், எப்படி சீடன் வந்தான்? வணங்கி நின்று அழுது சொல்வான், மாய வாழ்வு எனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே, என் உள்ளம் குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும், என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. எதுல இருந்து? மாய வாழ்வு. இந்த மாயாவான வாழ்வுல எனக்கு துக்கமா இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, என்ன உண்மை எது என்று புரியவில்லை. பிணங்கிய இந்த கோஷங்கள், பஞ்ச கோஷங்களினால் நான் கட்டுண்டு என்ன செய்கிறேன் என்று தெரியாதல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையை எனக்கு உபதேசித்து என்னை கரை சேர்த்துங்கள், என்னை ரட்சியுங்கள், இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும். அப்ப கை கூப்பி அழுது, குருவே எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, இந்த உலகத்துல பிறந்து பிறந்து திருப்பி வாழ்ந்து ரொம்ப வாழ்ந்து பார்த்துட்டேன், மிஞ்சி போனா எனக்கு துக்கம்தான் வருது, எங்க போறேன் எதுக்கு போறேன்னு ஒண்ணுமே தெரியல, கடைசியா உங்களை பிடிச்சிருக்கிறேன், நீங்களாச்சும் என்னை காப்பாத்துங்க, நீங்களும் விட்டுட்டீங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, எனக்கு உண்மையா ரட்சத்தினை கொடுத்து என்னை மோட்சத்துக்கான வழிவகுத்து கொடுங்க அப்படின்னு சீடன் கதறாங்க குருவிட்ட. என்னை எப்படியாவது என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க. அதுக்கு அடுத்த பாடல் என்ன சொல்லியிருந்தான்? சொன்னது கேட்க மாட்டான் தொண்டனானாலும் சுவாமி, நின்னது கருணையாட நீர் என்னை ஆளலாமே, உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு. நீங்க ஏதோ ஒரு உபாயம் இருக்குன்னு சொன்னீங்களே பிறவியில இருந்து வெளிவரதுக்கு, அது எப்படியாச்சும் எனக்கு போதிங்க. நீங்க சொல்றதை நான் கேட்கலனாலும் பரவாயில்ல, என்னை நீங்கள் ஆட்கொண்டு என்னை கைவிடாம நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இத போதிங்க. அப்படி நிறைய அந்த ஆரம்பத்துல தன்னுடைய சூழ்நிலையை எடுத்து உரைத்து தான் படுகின்ற துன்பத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி குருவிட்ட கேட்டான். அப்படி தஞ்சம் வந்த குருவிட்ட குருவானவர் என்ன பண்ணாரு? ஆரம்பத்துல இருந்து நீ நீ யாருன்னு உன்னை பாரு, தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்த பின் எந்த கேடும் இருக்காது, உன்னை அறிந்த அப்ப அவன் என்ன கேட்கிறான்? தன்னை அறியாதவர்கள் இந்த உலகத்துல இருப்பாங்களா? சாதாரண ஒருத்தர் எல்லாரும் கேட்கிற மாதிரியான கேள்வியில இருந்து ஆரம்பிச்சு 3 அவஸ்தைகளை பத்தி, சிருஷ்டி கிரமத்தை பத்தி, சரீரத்தை பத்தி, இந்திரியங்களை பத்தி, இதை பத்தி எல்லாம் ஒவ்வொன்னா உபதேசம் பண்ணிக்கிட்டே வராரா? இதெல்லாம் உபதேசம் பண்ணி வந்துட்டு கடைசியில அவன் இந்த உபதேசத்தெல்லாம் கேட்கும் போது அப்படியே கேட்ட உடனேயே அவன் கேட்டு உட்கார்ந்து அதை கான்டம்ப்ளேட் பண்ணி, இப்ப இவர் பேசுறாரு, இவர் பதில் சொல்றாரு, இப்படியே உட்கார்ந்து இந்த கிளாஸ் நடக்கிற மாதிரி மட்டும் நடக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்க. இவர்களுக்குள்ள பல வருடங்களான ஒரு காலம் நமக்கு தெரியல. அவர் சொல்றாரு, அதை எடுத்து அவர் வாழ்றாரு, அதுல திருப்பி சந்தேகம் வருது, போறாரு, திருப்பி கேட்கிறாரு, திருப்பி போறாரு, திருப்பி இவர்களுக்குள்ள ஒரு நீண்ட ஒரு உறவானது என்ன பண்ணுகிறது? எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அவர் சொல்லக்கூடிய சத்தியத்தை உள்வாங்கி அதை அவன் தனக்குள்ள அர்த்தம் பண்ணி அதுல இருந்து அடுத்தடுத்த சந்தேகங்கள், கேள்விகளை கேட்டுக்கொண்டே வரும் பொழுதுதான் இந்த தத்துவமசி மகா வாக்கியத்துல அவர் என்ன பண்றாரு? நிப்பாட்டுறாரு. என்ன சொல்றாரு? சிருஷ்டியை பத்தி சொல்றாரு, ஜீவனை பத்தி சொல்றாரு, இந்திரியங்கள் எல்லாத்தையும் பத்தி சொல்றாரு, ஆவரணத்தை பத்தி சொல்றாரு, மாயாவை பத்தி சொல்றாரு, சூன்யத்தை பத்தி சொல்றாரு. இது எல்லாத்தையும் அவன் கடந்து வராரு. அதான் சொல்றாரு, குரு சொன்ன தத்துவ வழி தப்பாமல் எப்படி அவர் சொன்னாரோ அந்த வழியிலேயே தப்பாம அப்படியே சிரத்தையான சீடனாக அதை எடுத்து உள்வாங்கி புரிந்து அதிலேயே பயணித்து பஞ்சகோசமும் கடந்து பாலையும் தள்ளி. பஞ்சகோசமும் கடந்துன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த அன்னமய கோஷம் அல்ல, மனோமய கோஷம் அல்ல, பிராணமய கோஷம் அல்ல, விஞ்ஞானம், இதெல்லாம் கடந்துன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒவ்வொரு தெருவை நாம் கடந்து போறது அந்த மாதிரி இல்ல. உள்ளுக்குள்ள உட்கார்ந்து நான் என்ற உணர்வு இதனால் பின்னப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்திலிருந்து தன்னை விடுவித்து தன்னை நான் என்ற உணர்வுக்கு சரியான லட்சியார்த்தத்தை நோக்கி அவன் முன்னேறுகின்றான். அதுதான்
பஞ்சகோசமும் கடந்து பாலையும் தள்ளி. பாளையம்னா என்னது? சூன்யம் என்ற அர்த்தம். பால் என்றால் இருட்டு, சூன்யம் என்ற அர்த்தம். அப்ப அவன் என்ன, ஏற்கனவே நம்ம ஒரு பாடல்ல பார்த்திருக்கோம், நான் கோசம் இல்ல, இந்திரியம் இல்ல, மனசு இல்ல, புத்தி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தா சூன்யம் தானே இருக்குன்னு அவன் கேட்டான். அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாரு குரு? சூன்யம் மட்டும் கிடையாது, சூன்யத்தை இருக்குன்னு யாரு சொல்றா? நீ சூன்யமா இருட்டா இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருந்தா தானே ஒண்ணுமே இல்லைன்றது சொல்ல முடியும். அப்ப யார் ஒருத்தன் அந்த சூன்யத்தை அறிகின்றானோ அவன் அறிவாக இருக்கின்றான், அவன் பூரணமாக இருக்கின்றான்றது ஏற்கனவே உபதேசம் கொடுத்திருந்தார். இப்ப அததான் இங்க திருப்பி பஞ்ச கோஷமும் கடந்து பாலையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி. கொஞ்சமாம் இருப்பும் விட்டு என்றால் என்னன்னா, நான் இருக்கிறேன், இந்த உடலிலே நான் ஜீவன் முக்தனாக இருக்கின்றேன், அல்லது இந்த உடலிலே நான் சாட்சியாக இருக்கின்றேன், இந்த உடலிலே நான் ஆத்மாவாக இருக்கின்றேன், மற்ற பந்தங்களை எல்லாம் விட்டு விட்டேன், மத்த சரீரமோ மனசு எல்லாத்துல இருக்கக்கூடிய பந்தங்களையும் விட்டு நான் அதுவாக இருக்கிறேன். கொஞ்சம் இந்த அபிமானம் இருக்குல்ல, கொஞ்சம் சரீரம் நானு அப்படிங்கிற அந்த அபிமானத்தையும் விட்டுட்டு நான் கூடஸ்தன், நான் சாட்சியாக இருக்கின்றேன் அந்த அபிமானத்தையும் விட்டுட்டு சாட்சியும் பிரம்மமும் ஒன்றுதான்ற அந்த உணர்வுக்கு இவன் என்ன ஆகிடுறான்? எலிவேட் ஆகிடுறான். அததான் இங்க சொல்றாரு, இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய். நழுவினா என்ன அர்த்தம்னா, நம்ம கையில இருந்து கீழே, நம்ம கையில ஒரு பொருள் வச்சிருக்கிறோம், நம்ம அறியாம கீழே விழுந்துருது இல்ல, நம்ம முயற்சி பண்ணல, தானாகவே அதுல நழுவி விழுந்துருது இல்ல. தூங்கிட்டு இருக்கோம், கையில ஒரு பொருள் வச்சிருக்கோம், நம்ம அறியாம அந்த பொருள் கீழே விழுந்துரும், நழுவி கீழே விழுந்துரும். அது போல இவன் நான் சாட்சியாக இருக்கின்றேன், நான் பிரம்மமாக இருக்கின்றேன், இரண்டும் ஒன்றுதான் என்ற இந்த சிவோகம் என்ற இந்த அபியாசத்தை தொடர்ந்து 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 அவன் செய்ய செய்ய ஒரு காலகட்டத்தில் இவன் அபியாசம் செய்கிறான். நான் இதுவாக இருக்கிறேன், நான் சாட்சியாக இருக்கிறதெல்லாம் கடந்து இவனை அறியாமலே இவன் எதுவாக விழுந்து விடுகிறான். எந்த லட்சியார்த்தத்தை குறிக்கின்றதோ நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். அந்த பூரணமாவே என்ன ஆயிடுறான்? அந்த பூரணத்தோடு பூரணமாக கலந்து விடுகின்றான். எப்படி உப்பு கட்டியானது தண்ணியிலே போடும் பொழுது அது கரைந்து கடைசியில் தண்ணிக்கும் அதற்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கரைந்து விடுகிறதோ, இந்த நான் என்ற உணர்வானது அவன் சரீரம் என்று இருந்து சரீரத்திலிருந்து கடந்து மனம் புத்தி எல்லாம் கடந்து நான் சாட்சியாக இருக்கிறேன் என்பதையும் கடந்து இந்த நான் என்ற உணர்வே முற்றிலுமாக அற்று பிரம்மம் என்ற அந்த உணர்வோடு முற்றிலுமாக கலந்து விடுகின்றான், பூரணமாக ஆகிவிடுகின்றான். நிர்விகல்ப சமாதியில போயிடறான். தான் உட்கார்ந்து சிவோகம் 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 என்ற அந்த வாக்கியத்திற்கு உண்டான லட்சியத்தை தியானித்து தியானித்து ஒரு கட்டத்தில் நான் தியானிப்பவன் என்பதை மறந்து அவன் அந்த லட்சியமாகவே மாறிவிடுகின்றான். அததான் இங்க சொல்லுகிறார், நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். தனக்கு உறுதுணையாய் உள்ள ஆசான் அருளிய வண்ணம் சீடன் தத்துவ நெறி தவறாது பஞ்ச கோஷங்களையும் தானல்ல என்று நீக்கி அதற்கு மேல் காணப்படுகின்ற சூன்யமான பாலையும் தானல்ல என்று ஒழித்து பின்பு அகத்தில் சாட்சியே தான் என்று அறிந்த நிலைமையும் விட்டு உலக நானல்ல, உடல் நானல்ல, இதெல்லாம் விட்டு கடைசியில நான் சாட்சி உணர்வு அப்படிங்கிற அந்த உணர்வையும் விட்டு அப்பால் நான் பிரம்மமாய் இருக்கின்றேன் என்ற அகண்டாகார விருத்தியை நீக்கப்பட்டு ஏகமான பரிபூரணமான பிரம்ம அனுபூதி நிலையை அடைந்தான். குரு உபதேசம் கொடுத்துட்டு இருக்காரு. உபதேசம் கொடுக்க அந்த உபதேசத்தை உள்ள வாங்கி பல நேரத்துல நம்ம தூங்கிடுவோம் தெரியுங்களா, கிளாஸ் எடுத்துட்டே இருப்போம், திடீர்னு நம்ம அறியாம அப்படியே அவர் கிளாஸ் எடுத்துட்டே இருப்பாரு, நம்ம அறியாம அப்படியே ஒரு சுசுப்தியில போயிட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணிடுவோம், இருந்துட்டு திருப்பி வந்தோம்னா ஏதோ விட்ட இடத்துல இருந்து எங்கேயோ தேடுற மாதிரி. இப்படி சொன்னாதான் நம்ம ஆளுங்களுக்கு கரெக்டா புரியும். அவர் நீ பிரம்மமா இருக்கிறான்னு சொன்னோம்னா அதை உன்னிப்பா கேட்டு அவன் உள்ள வாங்கி அவனுக்குள்ள அதவே கான்டம்ப்ளேட் பண்ணி இவன் அந்த நிலைக்கே என்ன ஆயிடுறான், அந்த நிலையில ஒன்றாக ஒன்று கரைந்து விடுகின்றான். குரு முன்னாடி இருக்காரு, இவன் கேட்க இவன் நிர்விகல்ப சமாதியில என்ன ஆயிடுறான், நான் என்ற எண்ணம் மொத்த அந்த கரணமும் என்ன ஆயிடுது, பிரம்மத்தோடு கரைந்து விடுகின்றது. உட்கார்ந்துட்டே அப்படியே அவன் சமாதிக்குள்ள போயிடுறான்.
ஜடம் மாதிரி உடம்பு இருக்குது, ஆனா உணர்வு வந்து பிரம்மத்தோடு லயித்து விடுகின்றது. தூக்கத்துல பார்த்தோம் என்றால் நம் மனசானது இருளிலே அல்லது எந்த விஷயமும் அல்லாமல் அது முற்றிலுமாக ஒரு பாவிக்க முடியாத ஒன்றும் இல்லாத ஒரு அபாவ நிலையிலே இருக்கின்றன. நம்ம தூக்கத்துல நம்ம அந்த கரணம் ஒன்றும் வேலை செய்யறதே இல்லை. அது வந்து ஃப்ரீஸ் பண்ண மாதிரி ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கே தவிர அது அழியல, அதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா நிர்விகல்ப சமாதியில வந்து இந்த அந்த கரணத்துக்கு விஷயம் எது என்றால் பிரம்மம். அந்த பிரம்மமாவே இந்த அந்த கரணம் வந்து அந்த பிரம்மத்திலே கரைஞ்சு விடுகிறது. அப்ப அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டசி அல்லது அந்த சச்சிதானந்த உணர்விலே இவன் லயத்து விடுகின்றான். அப்ப சரீர உணர்வற்று, இந்திரிய உணர்வற்று, நான் இதுவாக இருக்கிறேன் அதுவாக இருக்கிறேன் எல்லா உணர்வையும் விட்டுவிட்டு அவன் பிரம்மஸ்வரூபமாக பூரண நிலையிலே லயத்து விடுகின்றான். அததான் இந்த பாடல்ல வந்து சொல்லுகிறார். தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல், இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் சொன்னபடியே லிசன் பண்ணி, சொன்னபடியே அதை பிராக்டிஸ் பண்ணி, சொன்னபடியே காண்டம்லேட் பண்ணி, முறையாக காண்டம்லேட் பண்ணி விசாரம் பண்ணி, அவனுக்குள்ள விசாரம் பண்ணி அதுல இருந்து அவன் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள ஏற்பட்டு தெளிவு ஏற்பட்டு அந்த தெளிவோட உச்சியமா தான் இவர் சொல்ற வாக்கியத்திற்கான அந்த உணர்விலே கலந்து விடுகின்றான். இப்ப நம்ம பல கிளாஸஸ் மூலியமாக பல விஷயங்கள் மூலியமா எடுத்தும் நமக்கு வந்து அது காண்டம்ப்ளேஷன் நடக்கலைன்னா நம் மனமானது புத்தியானது இன்னமும் அஞ்ஞான விஷயத்திலே வாசனைகளிலே ஆழ்ந்து நாம விழுந்திருக்கிறோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். போக போக அது வந்து தெளிவு ஏற்படும் போது, சத்துவகுணம் ஏற்படும் போது, இது போல காண்டம்ப்ளேஷன் சரியான முறையில் நடந்தால் நாமும் அந்த உணர்விலே ஒரு நாள் கரைந்து விடுவோம். நல்லது. அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுத்திய அகண்டமும் ஆகி தனுகரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சத்குருவும் காண நனவினே சுளுத்தி ஆகி நன்மகன் சுபாவமானான். அனுபவமாய் உள்ள தடையற்ற ஆனந்த கடலிலே மூழ்கி அகண்டமாய் சரீரம் இந்திரியம் முதலிய எல்லாம் நாசம் பெற்றான். அறிவே வடிவான மனம் பரிபூரண நிலையை அடைந்து திருவருளே திருமேனியுடைய சத்குருவும் காணுமாறே நனவில் சுளுத்தியாகிய சமாதியை அடைந்து நல்ல சீட ஆனவன் தனது சுபாவ வடிவு ஆனான். குரு உக்காந்துக்கிட்டே இருக்காரு, அவரு உபதேசம் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த வாக்கியத்தை கேட்டு அவன் அதை உள்ளுக்குள்ள அபியாசம் பண்ணி அவன் சமாதியில போயிட்டு அவன் ஆனந்த கடலிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்றாருங்க. அந்த அந்த பூரணமான பூரண நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு தனு கரணங்கள், உடலோ கருவிகளோ இந்திரியங்களோ மனசோ எல்லாம் வந்து அது அதோடு தொடர்பற்ற நிலையில் இந்த மனமானது பூரணமான பிரம்மத்திலே லயத்து விடுகிறது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அறிவே வடிவான மனம் பரிபூர்ண நிலையை அடைந்து விடுகின்றது. நனவில் சுளுத்தியாகிய சமாதி, நிர்விகல்ப சமாதிக்கு நனவில் சுளுத்தி என்று சொல்லுவோம். கான்சியஸ் ஸ்லீப், இந்திரியங்கள் தூங்காமல் தூங்கி இருத்தல் அப்படிங்கிறது இதுதான். நிர்விகல் சமாதியை தான் நம்ம தூங்காமல் தூங்கி இருத்தல் அப்படின்னு நம்ம சொல்றது. இந்திரியங்கள் மனசெல்லாம் தூங்கிட்டு இருக்கும். நான்ற உணர்வு வந்து சொரூபத்தோட ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலைதான் சமாதி. இப்ப இந்த இடத்துல இதுதான் உண்மையாலுமே நிர்விகல்ப சமாதி. இவன் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் நம்ம சமாதிகள் நிறைய பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த சமாதிக்கும் இந்த சமாதிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. விஷயங்கள் அனைத்தையும் தியாகம் செய்து இவை அனைத்தும் மாயை, இது பொய்யானவை, மித்தியா என்று உணர்ந்து தன் சொரூபத்தை தியானித்து இவன் சமாதி அடைந்திருக்கான். இதுதான் வந்து உச்சமான நிர்விகல்ப சமாதி. இது இல்லாமலும் கூட விஷயத்தை தியாகம் செய்யாமல் விஷயத்தோடையே நம்ம ஒரு சமாதிக்குள்ள போக முடியும். அப்படி போனா போன மனசு போன மாதிரியே திருப்பி வரும். ஆனா இப்படி போனா போன மனம் போல திரும்பி வராது. போனவன் என்னது அவ்வளவுதான். திருப்பி வரும்போது அவனாக இருக்க மாட்டான், அவன் சொரூபமாக மாறியிருப்பான். அழகா ராமகிருஷ்ணரோட வாழ்க்கையில வரும். தோத்தாபுரிங்கிற ஒரு வேதாந்தி குருகிட்ட வந்து அவர் பாடம் படிச்சுட்டு அவருக்கு அதுக்கு தீட்சை கொடுத்து போனும்போது
இவரோட உபதேசம் கேட்டு அவரை உட்காந்து தனக்குள்ள கான்டம்ப்ளேட் பண்ணி தியானம் பண்ணும் போது ராமகிருஷ்ணர் அப்படியே நிர்விகல்ப சமாதியில போயிடுறாரு. 2-3 நாட்கள் அதே சமாதியில இருக்காரு. தோத்தாபுரிக்கோ இவர் இப்படியே இருந்தாருன்னா உடம்பு விட்டு போயிடுவாரே, உடம்பு தாங்காதே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவரை திருப்பியும் பல முறைகள் மூலியமாக ஒரு கான்சியஸான பாடிக்கு எடுத்துட்டு வர்றாரு. அதுபோல இந்த சீடனானவன் குரு முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போதே அவன் என்ன ஆயிடுறான், அப்படியே நிர்விகல்ப சமாதிக்கு போயிடுறான். ஆனால் இவன் திரும்பி வந்துடுறான் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து. ஏனென்றால் உடலில் இருக்கக்கூடிய பிராரப்த கர்மத்தின் காரணமாக மீண்டும் அதிலே பல நேரங்கள், அது எவ்வளவு நேரம் என்று குறிப்பிடவில்லை, காலம் அதிலே இருந்து விட்டு மீண்டும் உடல் என்ற உணர்வை நோக்கி அவன் மீண்டும் இந்த உடலிலே இழுக்கப்படுகின்றான். அதற்கு பின் என்ன நடக்கிறது, அவர் என்ன சொல்றார், அந்த சீடனானவன் நான் என்ன அனுபவத்தை குருவை நோக்கி என்னென்ன சொல்றாருங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. அவர் அந்த சீடனானவன் தனக்குள்ள ஒரு தெளிவு நிலையை அடைந்து நிர்விகல்ப சமாதி நிலையை அடைகின்றான். எப்படிப்பட்ட நிர்விகல்ப சமாதி? நான் என்ற உணர்வு பிரம்மமாக இருக்கிறேன் என்ற அந்த வாக்கியத்திற்கு உண்டான லட்சிய பொருளாக அந்த லட்சியத்தை உணர்ந்து விடுகிறான். இந்த இடத்துல விஷயமே கிடையாது. விஷயம் அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை சொல்கின்ற விஷயம் அப்படின்னு. சாட்சிங்கிற பேதமும் கிடையாது, சாட்சியும் பிரம்மமும் ஒன்றுங்கிறது உணர்விலே நான் சாட்சியாக தான் இருக்கிறேன், பிரம்மங்கிறது வேற அப்படிங்கிற எந்த பேதமும் இல்லாம கூடஸ்தனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்ற இந்த ஐக்கியத்தோடு அவன் அந்த நிலையை அடைகின்றான். இது ரெண்டும் ஐக்கியமாகும் போதுதான் உண்மையிலுமே அது நம்ம ஞான நிலை என்று சொல்லுகின்றோம். நான் சாட்சி உணர்வாக இருக்கிறேன், தன்னைத்தான் உணர்ந்தோம் என்றால் மட்டும் பத்தாது, வெளியில இருக்கக்கூடியதும் இங்க இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த நிலையும் வந்தாதான் அது முழுமையான நிலை. கடத்துல இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும், குட ஆகாசமும் மகா ஆகாசமும் ஒன்றுதான். ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரே ஆகாசம் தான், ஒரே இதுதான் உள்ளேயும் வெளியும் இருக்குது. அதுல வேற இதுல வேற இருக்க முடியாது. இருக்கிறது ஒரே ஆகாசம் தான் இருக்கும். அந்த ஆகாசம் தான் எங்கேயும் நிரம்பி இருக்கிறது. அதுபோல இருக்கிறது ஒரே பிரம்மன் தான். அது நீங்க குடத்துல வச்சுக்கிட்டாலும் சரி, பிரம்ம ஒரு டம்ளர்ல வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஜக்குல வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு விதமான வேற வேற விதமான அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல இருந்தாலும் இருக்கிற ஆகாசம் ஒரே ஆகாசம் தானே. ஆகாசம் மாறுமா? மாறவே மாறாது. அதே போல இந்த உடலாக இருக்கட்டும், வேறு உடலாக இருக்கட்டும், இந்த உலகமா இருக்கட்டும், வேறு உலகமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட உபாதிகள் சம்பந்தப்பட்ட இந்த சரீரங்களுக்குள்ளே அது இருப்பதாக இருந்தாலும் எது இருக்கின்றதோ அந்த சத்தியமானது ஒன்றுதான். அது ஒன்றுதான் அனைத்துமாக இருக்க முடியும். அதை தவிர வேறு வேறாக பின்னமாக இருக்கவே முடியாது. கண்டம் கண்டமாக இருக்க முடியாது. அகண்டமாக ஒன்றாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த சத்தியம்தான் நம்ம இன்னைக்கு இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுதான் தத்துவமசி மகா வாக்கியத்திற்கான அர்த்தம். கண்டவான், அதாவது மேக நீரிலும் கடநீரிலும் தோன்றுகின்ற பிரதிபிம்பம் பொய். ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஃபால்ஸ். ரிஃப்ளெக்ஷனுக்கு காரணமா இருக்கிறது எதுவோ அது ட்ரூத். ரிஃப்ளெக்ஷன் அந்த கடம் இருக்கிற வரைக்கும் அதுல ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். தண்ணி இருக்கிற வரைக்கும். தண்ணி இல்லாட்டினா அது ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. ஆனா தண்ணி இருக்கும்போது அதுல எதோட ரிஃப்ளெக்ஷன்? ஆகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. தண்ணி இல்லாட்டினா ஆகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஆனா ஆகாசம் இல்லாம போகாது, அது பாட்டுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஆகாசம் போகாது, இல்லாம போகாது. நம்ம சரீரம் இருக்குது, சரீரத்துல இருக்கிறதுனால நமக்குள்ள சாட்சி உணர்வான கூடஸ்தனாக எனக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. இதுல இந்த சரீரம் இல்லங்கிறதுனால சப்போஸ் இப்ப நான் ஒரு ஜீவன், எனக்குள்ள இந்த ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பிக்குது. ஏன்னா எனக்குள்ள தண்ணி எப்படி கடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி எனக்குள்ள அந்த கரணம் இருக்குது. அந்த கரணத்துலதான் ரிஃப்ளெக்ஷன் ஆக முடியும். சைத்தன்யம் பிரம்மம் புத்தியில தான் ரிஃப்ளெக்ஷன் ஆக முடியும். இப்ப நான் ஒரு ஜீவனா இல்லாம ஒரு கல்லா மண்ணா இந்த மாதிரி ஏதோ ஒரு சாதாரண பொருளா இருந்தா அந்த பொருள்ல இந்த ஆகாசம் படாம இல்ல, பிரம்மம் இல்லாம இல்ல, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மை அந்த பொருள்ல கிடையாது.
அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஜீவன்கள் அப்படின்னா நம்மளை போரி இருக்க மாதிரி ஜீவன்கள் இருக்குது, பல ஜீவராசிகள் இருக்கு. அந்தந்த ஜீவராசிகள் எல்லாம் ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு படைத்த ஜீவராசிகளுக்கெல்லாம் அது பிரம்மத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்ல, அறியக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இல்ல, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா அதனுடைய பிரதிபிம்பம் அதுல விழுவுது. பிரதிபிம்பம் என்பது அதுலயும் இருக்குது. ஆனா அந்த பிரதிபிம்பமா நான் இருக்கிறேன் என்று அதனால் அறிய முடியாது. மனிதனால் மட்டும்தான் நான் பிரதிபிம்பமாக இருக்கின்றேன், நான் அதுவாக இருக்கிறேன் என்று அறிய முடியும். மனிதனை தவிர வேற எந்த உயிரினத்தினாலோ நான் அதுவாக இருக்கிறேன் என்று அறிய முடியாது. அது அறிய முடியவில்லை என்றாலும் அதிலே அதனுடைய பிரதிபிம்பம் இருக்கின்றது. புரியுதா இல்லைங்களா? மற்ற ஜீவராசிகள், நீங்க ஜீவராசியை விட்டுட்டு நீங்க ஜடவஸ்துக்கு போயிட்டீங்கன்னா அதுல பிரதிபிம்பமே கிடையாது. பிரதிபிம்பமே கிடையாது. பாத்திரம், மண் பாத்திரத்துல எப்படி பிரதிபிம்பிக்க முடியும்? பண்ண முடியாது இல்ல. அப்ப இந்த உபாதியான இந்த சரீரத்தினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி அதுல ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. மேகம் என்பது மொத்த இந்த பூமிக்குமே அந்த ஒரு ஏரியால தண்ணிய, மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மிக பெருசு. அதனால அதை ஈஸ்வரனுக்கா நம்ம ஒப்பிடுகிறோம். ஒரு சின்ன பாத்திரங்கிறது நம்ம ஒரு சரீரம் லிமிட்டடா இருக்கிறோம். அதனால அதுல இருக்கக்கூடிய நீரை நம்ம என்ன பண்றோம், ஜீவனுக்கு ஒப்பிடுகின்றோம். ஈவன் அதுல ரிஃப்ளெக்ஷன் வந்தாலும் அந்த ரிஃப்ளெக்ஷன் இஸ் நாட் அ ட்ரூத். ஆனா இந்த உபாதியிலிருந்து, இந்த சரீரத்திலிருந்து நம்ம பார்த்தோம் என்றால் முதல் அந்த ரிஃப்ளெக்ஷனா நான் இருக்கிறேங்கிறத உணர்ந்தாதான் அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் கடந்த அது பிரம்மம், அதுவாக நான் இருக்கிறேன் என்பதை நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இதுதான் ஸ்டெப்பா உள்ளுக்குள்ள நம்ம போக வேண்டிய விஷயம். இன்னைக்கு இந்த 2 பாடல்கள் போதும். இன்னைக்கு நம்ம சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா, புரியலையா, கேட்டதா, கேட்கலையா? இன்னைக்கு நம்ம 2 பாட்டு தான் பார்த்திருக்கிறோம். மற்றபடி பழைய ரிவிஷன் மட்டும்தான் பார்த்திருக்கோம். நம்ம இந்த கடல் நீரில் அந்த பாட்டும், பஞ்சமாம் குருவும் இந்த பாட்டும், இந்த 2 பாட்டுக்கான விளக்கம் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கோம் டீட்டெயிலா. இப்ப இந்த 75வது பாட்டு, நம்ம இந்த கடல் நீரில், மேக நீரில், இதற்கான ரிலேட்டடான இதற்கு முன்னாடி ஒரு பாட்டு இருந்திருக்கும். அந்த பாட்டு 58வது பாட்டு நினைக்கிறேன், 58 57வது பாட்டு. விண் ஒன்றை மகாவின் என்றும் மேகவின் என்றும் பாரில், மண் ஒன்று கடமின் என்றும் மருவிய ஜலவின் என்றும் என்னும் கற்பனை போல் ஒன்றுமாம் எங்கும் பிரம்மன் ஈசன் நன்னும் கூடஸ்தன் ஜீவன் 4ம் சைத்தன்யமாமே. ஒரே ஆகாயமானது மகாகாசம் எனவும், மேகத்தில் மேக ஜல பிரதிபிம்ப ஆகாசம் எனவும், ஒரு குடத்தில் தோன்றும் ஆகாசம் கடாகாசம் எனவும், அந்த குடத்தில் நீரில் தோன்றும் ஆகாசம் கடஜல பிரதிபிம்ப ஆகாசம் எனவும் கற்பனையாய் 4ஆக எண்ணப்படுகிறது. அதுபோல பரிபூர்ணமாய் பிரம்மம் ஒன்றாய் இருந்தும் பிரம்மம் ஈஸ்வரன் கூடஸ்தன் ஜீவன் என்று கற்பிதமாக 4 சைத்தன்யமாக தோன்றுகின்றது அப்படிங்கிற அந்த அர்த்தமும், அந்த பாட்டுக்கான விளக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இதுவும் அதுவும் இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எசன்ஸா என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம ஜீவன், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு. ஈஸ்வரனும் நாமளும் ஒண்ணுதான் அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, நமக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒன்று, உண்மையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஒன்று, இந்த 3ம் ஒன்றுதான். நல்லா புரிஞ்சுங்க. அது என்னங்கிறது அது பிரம்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு உணர்வு, நீங்கள் உங்களை உணர்கின்ற அந்த உணர்வும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. ஈஸ்வரன் இந்த கடவுளாக இந்த உலகத்தை படைச்சிருக்காருல்ல, அவரும் எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேருமே ஒரு பாத்திரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான். நம்ம சரீரத்துங்கிறது சின்ன பாத்திரம், ஈஸ்வரனுங்கிறது பெரிய கடல் போல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாட்டர் பாடின்னு வச்சுங்க. 2லயுமே ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஆனா இந்த 2 ரிஃப்ளெக்ஷனுக்கும் காரணமா ஏதோ ஒண்ணு உண்மையில இருக்குது. அதுதான் அப்சல்யூட் கரெக்ட். இந்த ரிஃப்ளெக்ஷனே உண்மை கிடையாது. இந்த ரிஃப்ளெக்ஷன் எப்பனாலும் என்ன ஆகலாம், கடம் அந்த பாத்திரம் உடைஞ்சிச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் போயிடும். இந்த சரீரம் இதாயிடுச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் போயிடும்.
நமக்குள்ள எப்ப இந்த பேத உணர்வு இருக்குதோ, நான் வேறு அனைத்தும் வேறுன்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேத திருஷ்டி, நான் வேறு ஈஸ்வரன் வேறு உலகம் வேறு அனைத்தும் வேறு, இருப்பது ஒன்றுதான் என்ற அந்த உணர்வுக்கு நமக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வரும்பொழுது, அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே சொல்றதுதான் சத்தியம். அப்படிதான் இந்த சீடன் அடுத்து சொல்ல வர போறான். அவன் தான் எண்ணத்தை கண்டான், எண்ணத்தை உணர்ந்தான் அப்படிங்கறத அடுத்தடுத்து அவன் சொல்ல வர போறான். அவன் சமாதி உணர்வுல எண்ணத்தை உணர்ந்தான், அதற்கடுத்து அவனுக்கு என்ன சந்தேகம் வருது, இது வரைக்கும் தத்துவ விளக்கப்படலாம் போயிடுது. இதுக்கு அடுத்த பாடல்ல இருந்து சந்தேகம் தெளிதல்ங்கிறதுக்கு வந்துடும். ஜீவன் முக்தன் ஆயிடுறான் அவன். இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து ஜீவன் முக்தன் ஆயிடுறான். ஜீவன் முக்தன ஆனதுல இருந்து அவனுடைய புரிதல் எப்படி இருக்கு, அவனால் கேட்கப்படுகின்ற கேள்வி என்ன, அதற்கப்புறம் அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் என்னங்கிறது தான் இதுக்கப்புறம் பார்க்க போறோம். இவன் கான்டம்ப்ளேட் பண்ணும் பொழுது, நான் உறவுகள் அல்ல, நான் உடைமைகள் அல்ல, நான் இந்த சரீரம் அல்ல, நான் கண்ணு காது மூக்குங்கிறது இந்த உணர்வுகள் அல்ல, நான் பார்க்கிறேன் கேட்கிறேன் என்ற ஞானேந்திரியங்கள் அல்ல, கர்மேந்திரியங்கள் அல்ல, அல்லது எனக்குள் வருகின்ற விருத்திகளான எண்ணங்கள் நான் அல்ல, எனக்குள் வருகின்ற உணர்ச்சிகள் நான் அல்ல. இந்த மாதிரி இவன் தனக்குள்ள உட்கார்ந்து கான்டம்ப்ளேட் பண்ணி இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது வந்து உண்மை கிடையாது, இது மாறிக்கொண்டே இருப்பது, கோஷங்கள் மாறுவது, சரீரமும் மாறுவது, அவஸ்தைகளும் எல்லா அவஸ்தையிலும் எது இருக்கிறது என்று இவன் உட்கார்ந்து கான்டம்ப்ளேட் பண்ணி இவனோட புத்தியில அது தெளிவு ஏற்பட்டு அவனுக்குள்ள நான் என்ற அந்த உணர்வு, கோரான அந்த உணர்வுக்கு அவன் வந்துடுறான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த உணர்வு தான் சாட்சி உணர்வுங்கிறத உணர்றான். அப்ப நான் சாட்சியா இருக்கிறேன் என்பதை அவன் உணர்றான். அதுக்கப்புறம் இந்த சாட்சியும் வெளியில இருக்கக்கூடிய பிரம்மம்னு எதை சொல்றோமோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அவன் எப்ப பேதம் இல்லாமல் ஏகம் ஒன்றுதான் அப்படின்னு அவனுக்குள்ள வரானோ அப்ப அவனுக்குள்ள நிர்விகல்ப சமாதி சம்பவிச்சிருக்கு. அப்ப இவனுக்குள்ள மட்டும் பேதங்களை விட்டு தன்னை தான் என்று உணரல. வெளியில பிரபஞ்சத்திலயுமே இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஈஸ்வரன்கிறது யாருங்கிற அந்த தத்துவத்துக்கு போய் இந்த ஈஸ்வர தத்துவங்கிறது எதை சொல்ல வருதுங்கிறதையும் கடந்து அதுல இருக்கக்கூடிய உபாதிகளையும் விட்டு இந்த ஜீவன்ல இருக்கக்கூடிய உபாதிகளையும் எல்லா உபாதிகளையும் நேர்த்தி பண்ண முடியாத கடைசியில இருக்கிறது ஒன்று இருக்கிறது, அவை அனைத்தும் ஒன்றாக இருக்கிறது என்ற தன்மையை அவன் ரியலைஸ் பண்றான். குருஜி, நீங்க சொல்றது நான் சாட்சியா இருக்கேன், நான் கூடஸ்தனா இருக்கேன்னு ரியலைஸ் பண்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் இந்த கூடஸ்தன் பிரம்மம் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற பிரம்மமும் கூடஸ்தனும் ஒண்ணுன்னு ரியலைஸ் பண்றது செகண்ட் ஸ்டெப். ஆமா, அந்த செகண்ட் ஸ்டெப் நிர்விகல்ப சமாதி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயும் நடக்கலாம். ஆனா அதுவும் சமாதிங்கிறது இதை நீங்க எதுவுமே ரியலைஸ் பண்ணாம கூட நமக்கு நடக்கலாம். நான் அதுவா இருக்கிறேன் இதுவா இருக்கிறேன்னு கூட இல்லாம கூட நடக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா நம்ம போன மாதிரியே தான் திருப்பி வருவோம். நம்மளுடைய அந்த கரணமானது பிரம்மங்கிற அந்த விருத்தியோட அதை இப்ப அந்த கரணம் இல்ல, உங்க மனசுக்கு நீங்க ஒரு பொருளை நினைங்கன்னா அந்த பொருளை நினைச்சீங்கன்னா அந்த பொருளுடைய சுபாவம் நமக்குள்ள வரும்ல. ஏதோ ஒரு நல்ல ஒரு இனிமையான உங்களுக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள சுக உணர்வு வரும். அப்ப உங்க மனமான அந்த கரணத்துக்கு விஷயம் எது என்றால் அந்த ஒரு நிகழ்வு, ஏதோ ஒரு நிகழ்வு தான் விஷயம். அதை நினைச்ச உடனே நமக்கு சுக உணர்வு வருது. இப்ப அதே மாதிரி நிர்விகல்ப சமாதி அப்படிங்கிறது இந்த அந்த கரணத்திற்கான விஷயம் எதுவா இருக்கணும்னா பிரம்மமா இருந்துச்சுன்னா இந்த அந்த கரணமே பிரம்மத்தோட கரைஞ்சிரும். அப்ப பிரம்மத்தோட சொரூபம் என்ன? சுகா சொரூபம், சச்சிதானந்த சொரூபம். இப்ப அந்த சொரூபம் தான் அதுக்கு விஷயமா இருக்குது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு அதுல இருந்து வெளியே வந்தா இந்த அந்த கரணம் அப்சல்யூட் ட்ரூத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இப்ப அதுல பிரம்மத்துக்கு விஷயமா இருக்கும்போது இதுக்கு அந்த கரணம் பிரம்மனு வேறுபாடு இருக்காதங்க, எல்லாம் ஏகமா இருக்கும். அது திருப்பி சரீர உணர்வு வரும்போதுதான் இந்த அந்த கரணத்துக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓ, இது வரைக்கும் நம்ம அதுவா இருந்திருக்கின்றோம், இப்ப இதுவா இருக்கின்றோம், இது உண்மை கிடையாது, அதுதான் சத்தியம் அப்படின்னு இந்த அந்த கரணத்துல புரிய ஆரம்பிக்குதுல்ல. அததான் நம்ம என்ன சொல்றோம், புத்தியில் அப்பதான் தெளிவு, முழுமையான தெளிவு ஏற்படுகிறது. இதே இந்த அந்த கரணத்துக்கு விஷயம் பிரம்மம் இல்லாம நம்மளுடைய தெளிவு பிரம்மம்னு ஒண்ணு இருக்குதோ இல்ல நான் சாட்சின்றன்னு இருக்கிறனோ இது எதுவுமே இல்லாம நம்ம அந்த சமாதிக்கு போனோம்னா அதுக்கு பேரு ஜட சமாதின்னு பேரு. அப்பயும் நாம அந்த நிலையில அந்த நம் மனமானது முழுமையா பிரம்மங்கிறது விஷயம் இல்லாமல்
அந்த உணர்வை அனுபவித்துக் கொண்டு வரும். ஆனால் அது என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நம் மனம் மீண்டும் ஆசை அச்சங்களுக்குள்ள விழுந்து கொண்டே இருக்கும். அது முழுமை இல்லாத நிலை. அதுதான் ஜட சமாதி அப்படின்னு சொல்றோம். நம்ம விஷயத்தை ஆகம் அப்படின்னா என்னன்னா நேத்தி ப்ராசஸ். இது அல்லன்ற அந்த ப்ராசஸ் ப்ராப்பரா பண்ணி எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய பொய்யான மித்தியாவான விஷயத்த நாம ஒதுக்கிட்டு ஒதுக்க முடியாத இது எதுவோ அதுவான அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வரும்போதுதான் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உணர்வோம். அதுதான் சரியானது. அப்படி வரக்கூடியதுலதான் ஃபர்ஸ்ட் சாட்சியாக இருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதற்கு அடுத்தது அதுவா பிரம்மமா இருக்கிறேன்ற அந்த உணர்வோட நம்ம கரையேறக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு ஏற்படும். நான் சாட்சியா இருக்கிறேன்னு உணர்றது அந்த ஸ்டேஜ்க்கு பேர் என்ன சொல்லுங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம சாட்சியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டெப் தான் பிரம்மத்தோட ஐடென்டிஃபை பண்றோம்னு சொன்னீங்க. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பேரு? செகண்ட் நிர்விகல்ப சமாதின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சாட்சியா இருக்குங்கிற ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதுக்கு என்ன பேரு? அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா? இல்ல அதுக்கு என்ன பேருன்னு கேட்டேன். தன்னைத்தான் உணருதல், நான் யார் என்று கண்டுபிடித்தல், அதுக்கும் அதே அர்த்தம் தான். இது ரெண்டுமே இது தனியா அது தனியா நடக்குங்கிறது இல்ல. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதெல்லாம் ஒரு லேயர் மாதிரி தான். உண்மையாலுமே நான் சாட்சியா இருக்கிறேன்னு உணர அதுக்கு அடுத்தது அதுதான் இருக்கும். தனித்தனியா நடக்காது. எல்லாம் சைமல்டேனியஸா நடக்கிற ப்ராசஸ் தான். நம்ம இப்ப படிக்கிறது மூலியமா இப்ப நம்ம நான் சாட்சி உணர்வு தான் நானும் நீங்க இப்ப உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா, நீங்க சாட்சி உணர்வு தான் உணராம நமக்கு சொல்லப்பட்ட விஷயத்தினால பரோட்ச ஞானத்தினால நம்ம என்ன பண்றோம்னா சாட்சி உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய துக்கங்கள் கொஞ்சம் குறையுமே தவிர அது முழுமையா நான் சாட்சிங்கிற அனுபவித்து நம்ம சொல்றது இல்லை. நமக்கு இந்த மாதிரி டீச் பண்ணப்பட்டதுனால நம்ம சொல்றோம். அதை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லும் போது இந்த சாட்சி தான் அனைத்துக்கும் சாட்சியா இருக்குதுங்கிற அந்த உணர்வும் வரும். நம்ம பண்ண வேண்டிய அபியாசம் என்ன அப்படின்னா, இப்ப சிவோகம் அப்படிங்கிற அந்த அபியாசத்தை இந்த சீடனுக்கு குரு கொடுத்திருக்காரு. நம்மளும் அந்த அபியாசத்தை எடுத்து நான் சிவோகம் அப்படின்னா சிவோகம் என்ற அந்த வாக்கியத்திற்கான அர்த்தம் எதுங்கிற அந்த அர்த்தத்தை கான்டம்ப்ளேட் பண்ணி அந்த அர்த்தமாகவே நாம் மாறுவதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி, பிராக்டிஸ். இப்ப நீங்க உங்களுக்குள்ள நான் பிரம்மமாக இருக்கிறேன் அல்லது சிவோகம் 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 அப்படின்னு எடுத்தீங்க சொல்லிக்கிட்டே நம்ம உச்சாடனம் பண்ணாலும் மனசுக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ள அந்த கரணத்துல அந்த விருத்தியை கொண்டு வந்தாலும் அந்த விருத்திக்கான அர்த்தத்தையே நாம நினைத்து கொள்ளும் பொழுது மற்ற அந்த விருத்திக்கான அர்த்தத்தை இல்லாமல் மற்ற விஷயங்களை எல்லாம் நாம் நேர்த்தி பண்ணிக்கொண்டே வரணும். உள்ளுக்குள்ள கான்டம்ப்ளேட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி பண்ண ஒரு காலக்கிரமத்துல கண்டிப்பா நமக்கு அந்த அனுபவம் சித்திக்கும். பிரச்சனை எங்க வருதுன்னா, நமக்கு இந்த ஐடியாலஜி இப்படி சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி இப்படி இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, இது உண்மையா பொய்யாங்கிற ஒரு டவுட்டே நம்மகிட்ட பேசிக்கா இருக்கும். இது எப்படி நம்புறது, இது சரியா தப்பான்னா அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி ஓரங்கட்டி தூக்கி போட்டுட்டு இது சொல்றது சரிதான், இது சத்தியம்தான் அப்படிங்கிற அந்த சிரத்தையோட இதை எடுத்து உள்ள இது பண்ணும் போது மட்டும்தான் அது அனுபவத்துக்கு எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த மாதிரி கிடையாது, இப்படி இருக்க முடியாதுன்னு நமக்குள்ள ஒரு ஐடியாலஜிக்கலான டிஃபரன்ஸ் இருந்தாலுமே இது நமக்கு அந்த அனுபவங்களை சித்திக்காது, அந்த சித்தி ஆகாது. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்க புத்தியை பயன்படுத்தி யோசிச்சு கான்டம்ப்ளேட் பண்ணி இது இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கறத அபியாசம் பண்ணி உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய மகான்கள் இதே சத்தியத்தை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க. இருக்கிறது ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை, நீ அதுவாக இருக்கிறாய், பிரம்மமாக இருக்கிறாய் என்ற சத்தியத்தை. அதுக்குதான் ஆகம பிரமாணம் அப்படிங்கறத அனுமான பிரமாணத்தின் மூலியமாக இந்த சத்தியத்தை நாம என்ன பண்ணணும், இது சொல்ற இந்த ஐடியாவே தப்பா ரைட்டாங்கிறத இன்னமும் யோசிச்சுட்டு இருந்தோம்னா
இது சித்திக்காது நமக்கு. நம்ம என்ன பேசிக் கூட போலன்னு அர்த்தம். இது சரிதான், நான் எனக்குள்ள நேத்தி தான் பண்றதுக்கு முடியல, எனக்குள்ள நான் கான்டம்ப்ளேட் பண்றதுதான் இந்த இது. நான் நேத்தி ப்ராசஸ், நான் சரீரம் அல்ல, நான் மனம் அல்ல, புத்தி அல்ல, நான் யார் அப்படிங்கிற அந்த விசாரணையில தான் எனக்கு இன்னமும் வந்து ஸ்ட்ரகிளிங் இருக்கு. இன்னும் எனக்கு பந்தங்கள் இருக்கு, பாசங்கள் இருக்குது, இன்னும் உலக பொருட்களில் ஆசைகள் இருக்குது, விருப்பம் இருக்குது, இச்சா இருக்குது. அப்படின்னா இதெல்லாம் நான் இல்லைங்கிறது, இந்த சத்தியம் எந்த அளவுக்கு டீப்பா உள்ளுக்குள்ள பெனட்ரேட் ஆக ஆக நமக்கு வெளியில வைராக்கியம் வரும், விவேகம் வரும். அந்த விவேக வைராக்கியங்கள் எல்லா விதமான வஸ்துக்களிலிருந்து நம்மளை விலக்கி நிக்க வைக்கும். இல்லைன்னா இந்த வஸ்துக்கள் மீண்டும் மீண்டும் நம்மளை பந்தப்படுத்தி நமக்கு வந்து சுகத்தை கொடுப்பது போல துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு இந்த ஐடியாலஜி ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு வைராக்கியமும் பற்றற்ற நிலையும் நமக்குள்ள அதிகமாகும், தியாகம் அதிகமாகும். இந்த தியாகத்தை நம்ம எந்த அளவுக்கு செய்ய தயாரா இருக்கோங்கிறத பொறுத்துதான் நமக்குள்ள இது உள்ள போயிருக்கா போலியாங்கிறதே நம்ம ஜஸ்டிஃபை பண்ண முடியும். தியாகம் இல்லாமல் வெறும் இது ஒரு அறிவா போயிருந்துச்சுன்னா அது வெறும் ஒரு அறிவு தான். இன்னைக்கு வந்து இதே ட்ரூத்தை வந்து சொல்றாங்க, ஆனா அவங்க லைஃப்ல அப்ளை பண்றாங்களான்னு பார்த்தா நிறைய பேர் டீச் பண்றாங்க, ஆனா அவங்க லைஃப்ல அப்ளை பண்றாங்களான்னு பார்த்தா இல்லை. அப்ப அவங்க டீச் பண்றாங்க, அப்ளை பண்றது இல்லைன்னு அர்த்தம்னா ரெண்டுக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப அது அப்ளை பண்ணலைனாலே தியாகம் அங்க நடக்கலன்னு அர்த்தம். தியாகம் இல்லாமல், ரெனவுன்சியேஷன் இல்லாமல் வந்து எது நீங்கள் அல்லையோ அதை நீங்க ரெனவுன்சியேட் பண்ணாதான் நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க இல்லாததெல்லாம் நீங்க இன்னும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை விடுறதுக்கு தயாரா இல்லைன்னா ரெனவுன்சியேஷன் எப்படி தியாகம் நடக்கும்? ஒரு பக்கம் வந்து நான் வந்து பிரம்மமா இருக்கிறேன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். இன்னொரு பக்கம் நமக்கு அட்டாச்மெண்டா இருக்கிற விஷயத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப அதுல சின்சியரா நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளே ரெண்டுக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும்ல. நம்ம வாசனைக்கு ஏற்றார் போல் நம்ம இந்த பக்கம் தான் அதிகம் ஈர்க்கப்படுவோமே தவிர இந்த பக்கம் ஈர்க்கப்பட மாட்டோம். அதனால நம்மளுடைய அபியாசத்துக்கான பலன் வந்து பெரிதாக கிடைக்காமல் போகலாம். எல்லாம் இந்த இதுல டிராவல் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா டயர்ட் ஆயிடுவாங்க. என்னடா இதையே சொல்றாங்க, நம்மளும் முயற்சி பண்ணினே இருக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேதுன்னா முயற்சியே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா முயற்சி பண்ணதான் அவங்க மனசு பெருசா காட்டும். ரெகுலரா எல்லாமோ பண்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ற மாதிரி காட்டும். கான்டம்ப்ளேட் பண்ணி நம்ம ரொம்ப நல்லா ஸ்பிரிச்சுவலா இருக்கிற மாதிரி காட்டி நம்மளே ஏமாத்து. மாஸ்டருக்கு தான் தெரியும் அது ஏதாவது உள்ள வந்து வெந்திருக்குதா, வேகலையா, இல்ல அப்படியே இருக்குதான்னு. அதனால வந்து நம்ம எந்த அளவுக்கு இதுல வந்து டீப்பா எடுத்து அதை சின்சியரா ஸ்ரத்தையா உள்வாங்கி லைஃப்ல அப்ளை பண்ண முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வைராக்கியமும் அந்த தியாகமும் ஏற்படும். வெறும் நான் பிரம்மமா இருக்கிறேன் சொல்லிட்டாங்க, எல்லாம் பிரம்மன் தான், நானும் தான் பிரம்மன் தான், இதுல என்ன இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் அப்படியே நீங்க பிரம்மம் ஆயிட முடியாது. அதுக்கு பேர் பிரம்மம்னு நீங்க சொல்லி உங்களையே ஏமாத்திக்கலாம். கொஞ்சம் நீங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுடைய இத கொஞ்சம் ஷேக் பண்ணாலே நீங்க நிறைய பேர் அப்படியே என்ன ஆயிடுவாங்க, கம்ப்ளீட்டா இதாயிடுவாங்க, ஷேக் ஆயிடுவாங்க. அதனால அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆத்தன்டிக்கான, எதனாலே அசைக்க முடியாத அளவுக்கு நமக்குள்ள அவ்வளோ ஆத்தன்டிக்கா நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகணும் உணர்வுல. அது இல்லாம சும்மா நம்மளுடைய மேலோட்டமான புத்தியில மட்டும் நம்ம இதை வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஈகோவா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்லது. பிளஸிங்ஸ் டு ஆல். Oh